இப்போ நான் சொல்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு கர்த்தர் இங்கே நிற்கிறார், அங்கே நிற்கிறார், ஒன்று அப்படி தரப்போறார், இப்படி தரப்போறாருன்றதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் குஷியாக இருக்கும். எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த சந்தோஷமாக நம்ம இருந்துட்டா மற்றெல்லாம் தானாகவே வந்துடும். இந்த மெசேஜை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ்லேருந்து கொண்டாடணும் வச்சோம். கிறிஸ்து ஏன் பிறந்தாருன்னு நான் கேட்டேன் உங்களை. இப்போ அதுக்கு இத்தனை வாரத்தில் அதையே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கிறிஸ்து ஏன் பிறந்தாருன்னா, அவர் பிறக்கலைன்னா ரட்சிப்பு இல்லை நம்மளுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்காக தான் பிறந்தார். ஓகே, ஃபைன். பாவ மன்னிப்புடைய நிச்சயம். பாவம் இல்லை இருந்தால் நம்ம தேவனிடத்தில் போக முடியாது. பாவத்துக்கு பரிகாரம் பண்ண தான் இயேசு பிறந்தாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கரெக்ட் ஆன்சரான்னு நான் கேட்டேன் உங்களை. அது வந்து ரிசல்ட்டு. எது ரிசல்ட்டு? இந்த பாவத்துக்கு பரிகாரங்கிறதெல்லாம் ரிசல்ட்டு. ரூட்டு ஒன்று இருக்குது. ரூட்டு சரியாக இருந்தால் தான் ஃப்ரூட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரூட்டு. என்ன ஃப்ரூட்டு? தேவனிடத்தில் போக முடியாது. தேவனிடத்தில் சொல்லுங்க எல்லாரும், தேவனிடத்தில் போக முடியாது. அதை போக வைக்கணுங்கிறதுக்காக அவருடைய குமாரனை அனுப்புனாருங்கிறது அது உண்மைதான். ஏன்னா ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் அப்படின்னு இருக்கு. அதே இடத்துல அவரை கிங் அப்படின்னு இருக்கு, ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு இருக்குல்ல. அவர் ஏன் பிறந்தார்னா, இந்த ரட்சகராக இருக்கிறதுனா அந்த அந்த குட் ஃப்ரைடேவோட சாப்டர் முடிஞ்சிருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அடுத்து என்ன நடக்குது? ரிசரக்ஷன் நடக்குது. மேக்டலின் மேரி போய் தொட போகிறா, பார்த்தீங்களா? தொட போகிறாளா? படிச்சிருக்கீங்களா? அப்போ என்னை தொடாத, நான் போய் என்ன செய்யணுங்கிறாரு. நான் தேவனிடத்தில் போகிறேன்னு சொல்லலை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் போகிறேன்னு சொல்லலை. எங்க ஓ அப்பா என் அப்பா அவர்கிட்ட போகிறேன். போயிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துன்னு போகிறாருங்க. எதுக்கு எதுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறாரு? தொடாதன்றாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பழைய ஏற்பாடு வந்து ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். இதெல்லாம் சத்தியத்தை தெரியலன்னா நீங்கள் ஒரு சொத்தையான கிறிஸ்டியனாக தான் இருப்பீங்க. சொத்தையான born again. இந்த பருப்பை போட்டது சிலதெல்லாம் மிதக்கும், இந்த கொண்டக்கடலை போட்டது சிலதெல்லாம் மிதக்கும், நெல்லை போட்டு வேக வைக்கிறதுக்குள்ள சிலதெல்லாம் என்ன செய்யும்? அதை என்ன பண்ணுவாங்கங்க? கழுவும் போதே தானாக ஓடும். ஒன்றை வச்சு ஒன்றும் பிரயோஜனம்னு அர்த்தம். நீங்கள் சொத்தை இல்லை சொல்லுங்கள். அடித்து பக்கத்தில் நான் சொத்தை இல்லை நெத்துன்னு சொல்லுங்கள். நெத்து நெத்து நெத்தை போட்டால் என்ன வருங்க? பலன் தரும். அதை மாதிரி விஷயம் இது. அப்பா அப்படிங்கிற உறவை அவர் ஸ்தாபிக்கிறதுக்கு போக முன்னாடி ஒரு அக்யூசேஷன் பண்ணுற ஒருத்தர் அக்யூசர் இருக்கான். அக்யூஸ் பண்ணுறதுன்னா என்னது? குற்றப்படுத்து. இவன் இதை செஞ்சான், அதை செஞ்சான். அதனால் பிரதான ஆசாரியன் என்ன செய்வார்னா, போர்டாக தெரியும் இதெல்லாம். ஆனால் தெரிஞ்சுங்க, அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பலி செலுத்தின ரத்தத்தை எடுத்து அவன் வந்து என்ன செய்வான்? அதை தெளிப்பான். அது 7 முறைன்னு இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இன்றைக்கி அது மாதிரி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பிரதான ஆசாரியனுக்கே முதல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கணும். என்ன அப்புறம் அவன் சரியாக இருந்தாலும் அது அந்த அவனுடைய இதில் வந்து செயின் வந்து ஒன்று இருக்கும். இவன் டிங் டிங் டிங்னு இவன் உள்ளே செய்கிறதெல்லாம் சரியாக இருந்தால் இவன் உயிராக இருக்கான். இவன் செய்கிறது இவனுக்கு பரிகாரம் பண்ணதுமே தவறாக இருந்தால் இவன் பாடியை இழுக்கிறதுக்கு ஒரு வாள் மாதிரி என்ன இருக்குது? கயிறு இருக்குது. என்ன மணி சத்தம் காண, ஆல் அவுட்டு, ஜோலி முடிஞ்சிச்சுன்னு இழுக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம பிறக்கலை பாருங்க. தேங்க் காட் இல்லை. அப்போது முதல்ல அதை பிரேக் பண்ணுறாரு பாருங்க. அந்த ரத்தத்தை எடுத்துட்டு இனிமேல் சாத்தானே நீ என் பிள்ளைங்களை, என் பிள்ளைங்களை, அவர் பிள்ளைங்களை நம்மளை நீ அக்யூஸ் பண்ண முடியாதுங்கிறத பண்ணுறாருங்க. அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? படிக்கிறதே கிடையாது. என்னங்க, பைபிளை படிக்கிறது கிடையாது. ஆனால் பெல் அடித்த மாதிரி சாப்பாடு போடுவோம் ஹாஸ்டலில். அதுமாரி நமக்கு எல்லாம் வரணும். இந்த சில 5 மணி ஆகிறதுக்குள்ளே இந்த டீச்சர் டீச்சர் அந்த 4:30 மணிக்கு அந்த 4 மணிக்கு அந்த பை எடுத்து வைக்கிறது அங்கே போ ரெடியாக முதல் ஆளாக போவாங்க. அதுமாரி பெல் அடித்தா ஓடணும், பெல் அடித்தா உள்ளே வரணுங்கிற மாரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுங்க. அவரை அறியணுங்க. இப்போ நான் சொல்கிறது அறிவை குறித்த ஒரு மெசேஜ். அவரை அறிகிறது தான் அறிவான், வேறு எதுவுமே அறிவு இல்லையாம். பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் அறிவு இல்லை, அறிவே அறிவு. அல்லேலூயா. எப்படி எழுதிருக்கு பார்த்தீங்களா பைபிள்? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவுன்னா நீ என்ன படிச்சிருந்தாலும் நீ முட்டாளாக இருக்கலாம். அப்போது அவர் என்ன எதுக்கு கிறிஸ்து பிறந்தாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாழ வைக்க, வாழறது தான். அதெல்லாம் கடைசி ஆன்சர் தான். அவரை போல வேற சொல்லுங்களேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இதுதாங்க கரெக்ட் ஆன்சரு. இதுதான் கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அப்பா பிள்ளைங்கிற அதுதான். நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேங்கிறாருன்ற. பிதான்னா என்னங்க? டேடிங்க. அப்பா இடத்துட்டு போகிறேங்கிறாரு, அப்பாட்ட போகிறேங்கிறார். அப்போது அவர் பிறந்ததே எதுக்குன்னா நம்மளை
அப்பா பிள்ளைங்கிற உறவை ஸ்தாபிக்க தான். சொல்லுங்க எல்லாரும். இதை நான் கதை அடிக்கலாம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனையில சில பேர், கீழ்ப்படுகிற சில பேர். அத்தனை பேருமா இல்லை சில பேரா? அத்தனை பேரா சில பேரா? அத்தனை பேர் அவருடைய அடுத்த வசனம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தை சொல்லுங்க. அத்தனை பேர் அவருடைய, அடுத்தது என்ன? அவருடைய பிள்ளைகளாகும்படி சொல்லுங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப பிள்ளைன்னா யாருக்கு பிள்ளை? இது ஏன் பிள்ளைன்னு எங்க காருண்யம் நான் சொன்னேன். நான் யாரு? கரெக்டா சொல்லுங்க, வாயை கவனிச்சு கேட்டு சொல்லுங்க. இது என் மக அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்கன்னா, அப்பா சொல்றாருன்னா அந்த அவர் யாரு? அப்பா. உங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா. ஏசப்பா உன் அப்பா மாதிரின்னு நான் வாலிபத்தில் காடை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அது எனக்கு சொரணையாகவே இல்லை, அது சுருன்னு இல்லை. மேபி உங்களுக்கு கூட இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய அப்பா அம்மாரெலாம் செல்லமாக வச்சுக்கிறாங்க, நான் பார்க்குறேன். சரிங்களா? சில பிள்ளைங்களோட அப்பாலாம் பயங்கரமான அப்பாவாக இருக்காங்க. அதனால் கர்த்தரை காடை அப்பான்னா எனக்கு என்ன இல்லை, காடுன்னா எனக்கு ஒரு பயம் வருது, மதிப்பு வருது. அப்பான்னா எனக்கு அது சொல்றன்னு இல்லை. அப்போ எதுக்கு தான் பிறந்தாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீங்கள்? ஒரே ஆன்சரு, அப்பா. அவர் அப்பா, நான் புள்ளைங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அவர் பிறந்தார். கிறிஸ்து ஏன் பிறந்தாருன்னு கேட்டால் அவர் ஒரு காடு, நம்மளை ஒரு குட்டி காடு ஆக்கிறதுக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆமேன். இயேசு கிறிஸ்துக்கு பிதாவுக்கு எப்படி இருக்கிறாரு? சன்னா இருக்காரு, மகனா இருக்கிறாரு. அப்போ அப்பா அதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? மகனுக்கு. அப்போ அவர் யாரா இருக்கிறாரு? காடா இருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அந்த காடுக்கு நான் மகன்னா நான் மகன்தான். அந்த உறவை நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் என்னவோ அதான் நான். புரிஞ்சிச்சா இல்லையா? அவர் காட், அந்த காடு தான் என் அப்பா. இந்த ஊரில் கலெக்டர் இருக்கிறாரு, நீங்கள் இப்போ போகிறீங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, அந்த கலெக்டரோட மகன் நான் சொல்கிறது நல்லா இருக்கா? அந்த கலெக்டர் தான் என் அப்பான்னு சொன்னால் நல்லா இருக்கா? ஹலோ, அவர் தான் என் அப்பா. ஹலோ. அப்போ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய குமாரனையும் இங்க அனுப்பிட்டாரு. அனுப்புனது எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஆன்சர் சொல்ல, நான் அவருக்கு பிள்ளையா இருக்க, அவர் எனக்கு அப்பாவா இருக்க. அதுக்கு தான் ஜீசஸ் வந்தாரு. ஜீசஸ் நம்ம ஒருத்தரையும் ஜீசஸ் ஆக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அல்லேலூயா. ஜீசஸ் லிமிட்லெஸ் ஜீசஸ் தான் நம்ம. ஹலோ. அப்பாவுக்கு பிள்ளை ஜீசஸ் எப்படியோ அதே மாதிரி நம்ம ஒருத்தர் அவருக்கு பிள்ளையாக்குறது தான் ஜீசஸ் உலகத்துக்கு வந்தார். God manifested in flesh. அல்லேலூயா. ஏன் வந்தாரு தெரிஞ்சா? இப்போ என்ன உறவை ஸ்தாபிக்க வந்தார்? கமான். அப்பா பிள்ளை சொல்லுங்க எல்லாரும். இப்போ நல்லா கவனிக்கணும். பிள்ளைன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் பிள்ளைன்னு சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, நான் யாரு? நான் பிள்ளை. நான் கவனிக்கணும். பைபிள்ல பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ பேசுங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். வேற ஏதாவது பிள்ளைகளை குத்திருக்கா? உன் வாசல்களின் தாழ்பால்களை நான் பலப்படுத்தி உன் வீட்டில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை நான் சொல்லிட்டேம்மா. வேற ஏதாவது பிள்ளைகளை சொல்லேம்மா. ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி எனப்படும். சந்ததி, சந்தானம், பிள்ளைகள் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நல்லா கவனிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா எதில் பைபிளில் நிறைய வேர்ஷன்ஸை ரெஃபர் பண்ண அந்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா HUIOS ஹோஸ் சொல்லலாமா? என்னங்க அப்பாங்கிற உறவுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு கேட்குறீங்க. அறிவு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதையும் சாதிச்சு வரலாம். இப்போ காரை திறக்கிறதுக்கு அது இதுன்னு போடுவாங்க. அந்த மெக்கானிக் என்ன பண்ணுவான்? லேசாக ஏதோ ஒன்று பண்ண டப்புன்னு எல்லாம் சரியாகும் இல்லை? அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் வாழறதுக்கான அறிவு தான், கர்த்தரை அறிகிற அறிவு தான் அவசியம். நம்ம எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவருடைய பிள்ளைங்கிற அறிவு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்க முடியும். ஏன் இந்த பைபிளில் ஹியோஸ் அப்படின்னு இருக்கு, ஆனால் ஒரு இடத்துல ஹியோஸ் இல்லைங்க. என்ன இல்லை? அது எந்த இடத்துல இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலாத்தியர் 4ல் ஒரு வார்த்தை வருது. 4:1 எடுத்துட்டியாமா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிள்ளை தான். சுதந்திரவாளின்னா என்ன? புது வார்த்தையா தெரியுதுல உங்களுக்கு?
சுதந்திரவாளின்னா என்ன? அப்பாவதெல்லாம் அனுபவிக்கிறவன் தான் சுதந்திரவாளி. அப்பனா அவன் யாரு? பிள்ளை. டான் டான் பேசுங்க, பிள்ளை. எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தோம். அவன் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். அப்பாவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அவன் ஆளுகை செய்கிறவன். அவன் தான் சுதந்திரவாளி. இப்போ எதை பற்றி பார்க்குறோம்? பிள்ளைக்கும் அப்பாவுக்கு இருக்கிற உறவை பற்றி பார்க்குறோம். பிள்ளைக்கு வேற வார்த்தை அங்கே இருக்குது, இங்கே ஒரு வார்த்தை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்பனா என்ன? அடிமையானவன்னா தம்பி கவனிங்க, அடிமையானவன்னா என்ன? அந்த வீட்டிலே ஒருத்தன் இருக்கான், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான், வானா வரான், செய்யறதுன்னா செய்கிறான், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். அவன்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கூட கொடுத்தா கூட அவன் அதை தொடமாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் கூட அவன்கிட்ட இந்த அப்பா எழுதிரி வர இந்த வச்சுக்கன்னு கொஞ்சோண்டு கிள்ளி கொடுப்பாரு இல்லை? ஆனால் அது யாருக்கு தான் சொந்தம்? சுதந்திரவாளிக்கு தான் சொந்தம், பிள்ளைக்கு தான் சொந்தம். ஆனால் அவன் வளராமையே இருக்கிற வரைக்கும் அவன் அந்த வாட்ச்மேன் மாதிரி தான் அவன். அல்லேலூயா. பிள்ளைகளில் 2 டைப் ஆஃப் பிள்ளைகள் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள்ன்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா பிள்ளை அப்பாங்கிற உறவை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஆனால் நான் பிள்ளையா இல்லாத வரைக்கும் நான் அவர் வச்சதெல்லாம் நான் எடுக்க முடியாது. நான் யாராக தான் இருக்க முடியும்? ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் நான் ஸ்லேவ்னு எனக்கு தெரியாமே ஸ்லேவாக இருந்து என் காலங்கள் முடியறதுக்கு ஏன் நான் காலங்களை வீணாக்கணும்? நான் பிள்ளைங்கிறத ஏன் நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கணும்? எனதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டாம், நான் ப்ரொசஸ் பண்ண வேண்டாமா? பண்ணணும். அப்போ அந்த இங்கிலீஷில் இருக்கு ஆஸ் லாங் as ஹேர் அப்படின்னா HEIR ஹேர்னா என்ன அர்த்தம்னா வாரிசு. வாரிசு வாரிசு சொல்லுங்களா? உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்ற இருப்பாங்க. அந்த இடத்துல வாரிசுங்கிற வேர்டு இருக்கு. வாரிசுன்னு சொல்லுங்க. வாரிசு யாரு சொல்லு? வாரிசுன்னா அந்த வாரிசுன்னு சொல்றதுக்கு இது என் வாரிசு. எங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை தீர்க்க நான் போறேன், அவங்க வாரிசு அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எங்க வீட்டு வாரிசுங்கிறாங்க. இதுல ஒரு பிரச்சனை வருது. நீங்க தான் பார்க்கணும், நாங்க தான் பார்க்கணும். இப்போ வாரிசுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. வாரிசுங்கிறது HEIR இருக்கு பார்த்தீங்க, ஹேர் அப்படின்னா ஏசப்பா எப்படி ஃபாதர் காடுக்கோ அதேமாரி உங்களை வச்சுக்கிறாரு. ஆனால் நீ வளராத வரைக்கும் ஆஸ் லாங் அஸ்னா அதை படித்தா கவனிங்களேன், அது லிட்டில் பேபி கிடையாது, இன்ஃபேண்ட் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்னா அதை படித்தா எப்படி இருக்குன்னா கவனிங்க, அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் மண்டையில் இல்லை. ஹலோ, எதில் வளரல? அறிவில் வளரல. அதை படி அறிவு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹலோ, அறிவு தான் முக்கியமாக இருக்குது. இது வளர்ந்துருக்கு, வயசுக்கேற்ற வளர்ச்சி இருக்குது. அந்த சைல்டு அப்படிங்கிற வாரிசுங்கிற இடத்துல பைபிளில் HU என்னங்க IOS இல்லை, என்ன இருக்கு? நெப்பியாஸ்ன்னு இருக்கு. NEPIOS. நீங்கள் எல்லாருமே படித்தவங்க தான், அல்ஃபபெட் சரி. NEPIOS நெப்பியாஸ்ன்னு சொல்லுங்க, சும்மா தெரிஞ்சுங்க. ஒரு கொசுவம் பின் கொசுவம் கட்டிக்கிட்டு சட்டை கூட போடாமல் சிங்கன் டு த லார்ட் நியூ சாங்னு பாடுறாங்க ஒரு அம்மா. அதுக்கு சிங்கன் டு த லார்ட்னா என்னன்னு தெரியுதோ இல்லையோ, ஆனால் கற்றுக்குச்சு அந்த அம்மா. அது மாதிரி நெப்பியாஸ்னா என்ன? அந்த பிள்ளை வளர்ந்துருக்கு, அது பேசுகிற பேச்சு சரியில்லையாம். அது பேசுகிற பேச்சு சரியில்லை. அப்போ பேச்சு சரியில்லாமல் நீ எவ்வளோ நாள் வளர்ந்தாலும் நீ சுதந்திரவாளியாவே இருக்க முடியாது. நீ என்னவா இருக்கிறன்னு அர்த்தம்னா எப்படி இருக்கிற? நெப்பியாஸ்னா என்னது? அது அங்கே அந்த பாட்டுக்கு வாங்க. நெப்பியாஸ் தான்ப்பா, நீ அடிமையானவன்றாரு. அவ பேச்சு சொல்லுங்க எல்லாரும், என்ன பேச்சு? இப்போ என்ன பேசுகிறோம் நம்ம இங்கே? நல்லா ஒர்ஷிப் பண்ணுறோம், எல்லாம் பேசுகிறோம். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த உங்கள் பிரச்சனையில் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? இன்னொரு வெர்ஷனில் இருக்குது பிளைண்டுன்னு இருக்குது. என்ன இருக்குது? பிளைண்டுன்னு இருக்குது. இந்த நெப்பியோஸ் யாராக இருக்காங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சும் அதுக்கு பேச தெரியலையா. இப்போ இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒரு பிரச்சனை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்லுவேன், இந்த 1ஆம் தேதி ரெண்ட் கொடுப்பேன், 2ஆம் தேதி இதை செய்வேன், 3ஆம் தேதி 5ஆம் தேதி கூட எல்லாமே ஃப்ரீ ஆகிடுவேன். அதை டப்பாவெல்லாம் எல்லாத்தையும் க்ளீனாக கழும்பு இதில் கொட்டுவேன், இதில் வாங்கி இதில் கொட்டுவேன். அக்கௌண்ட்டில் 28 ரூபா. ஆனால் நான் சொல்கிறது என்ன? நான் வளர்ந்து நான் எஜமாட்டியாக பேசுகிறேன். என் பேச்சு ஹியோஸாக இருக்குது, நெப்பியோஸாக இல்லை. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது உடனே சுவிட்ச் ஆஃப் டக்குன்னு ஆன் பண்ணணும். என்னன்னு ஆன் பண்ணணும்? நான் யார்? நான் ஸ்லேவ் கிடையாது. ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட். ஆமென்.
இப்போ பாருங்க பைபிள் எப்படி பிரித்து எழுதியிருக்கு பார்த்தீங்களா? பிள்ளைகள்னு எழுதியிருக்கு. நீங்கள் எந்த பிள்ளையா இருக்கீங்க? சங்கீதா நீங்கள் எந்த பிள்ளையா இருக்க? யோசா இருக்கியா? குட். வயசு பொறுத்து இல்லை, வயசு எந்த வயசாக இருந்தாலும் பிள்ளை தான், மண்டை தான் சரியாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் 2 வகையான பீப்புள் இருக்காங்க. 2 வகையான போராட்டமே நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 இருக்குது, 10 இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த ரூட் 2 தான். ஒன்று ஹியூமனிட்டி, இன்னொன்று டிடி. ஒன்று தெய்வ ரகம், இன்னொன்று மனித ரகம். அவ்வளோதான். இது 2துலேயும் நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதில் 2த்துக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம ஒரே ரகம் தான். நம்ம என்ன ரகம்? அந்த தேவ ரகத்துக்காக தான் தேவனே மகனா வந்தார். ஓ, ஏன் வரணும்? இப்போ ஜெமிமா வர்ஷிப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்கன்னா, தேவையானது தேவையானது ஒன்றுன்னு இல்லைங்க, ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நல்ல பங்குனா என்ன? அவர் தான். அவரை அறிந்து கொள்றது. அவன் என் பாதத்திலே உட்கார்ந்துருக்காமா, அதை விட என்னம்மா அப்படின்னு அவர் சொல்லலை. மார்த்தாலே நீ அநேக காரியத்துக்கு என்னங்க ஒரு வெங்காயம் உரிக்க வர சொல்ல தப்பாங்க? சொல்லுங்க. ஒரு பிரியாணி பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணணும், அந்த டைனிங் டேபிள் அழகுப்படுத்தணும், முக்கியம் இல்லையா? ஒருத்தவங்க வரும்பொழுது அது யூதர்கள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து அந்த டிசைன்டாக பண்ணுவாங்க. அதுதான் ஜீசஸ் கூட ஒரு பிரியாணி தீர்ந்ததுக்காக ஒரு மிரக்கல் பண்ணல, ஒரு ஐஸ்கிரீம் தீர்ந்தா ஒரு மிரக்கல் பண்ணுற மாதிரி தான் அந்த வைன் தீர்ந்ததுக்கு போய் மிரக்கல் பண்ணுறார். ஐஸ்கிரீம் இல்லைன்னா என்ன? பிரியாணி தீரல. அப்போது அவங்களுடைய முறைமையில் அவர் பாருங்கள், எல்லா இடத்துக்கு போகும்போது அவர் போஜனம் பண்ணும்படி ஒரு இடத்துக்கு போனார். அவர் போஜனம் பண்ணும்படி தான் போகிறாரு. பாசிங் ப்ரேயருக்கே போகலங்க அவர். அப்படி போகிறாருன்னா அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த சாப்பாடு கொடுக்கறது ஒரு குட் மேனஸ் அது. அப்போ அவள் கேட்குறது தப்பா? அப்போ இவர் ஏன் அந்த இடத்துல சொல்கிறாரு? சரி, நான் கேட்குறேன், மேரி வந்து ரொம்ப பெரிய பாதத்தில் உட்காந்து ஜெயிச்சிட்டாளாவோ? அவன் யார்? இல்லை மார்த்தாளுடைய அக்காவோ தங்கச்சியோ சகோதரிகள்னு இருக்குது. அவளை சேம் கொஸ்டின் தானே கேட்குறா. நீங்கள் இருந்திருந்தா என்னோட சகோதரன் மறித்திருக்க மாட்டேன்னு அவள் கொஞ்சம் முன்னாடி கேட்டா, கொஞ்சம் பின்னாடி கேட்குறா, அவ்வளோதான். அப்போ என்ன அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய் அப்படின்னா அந்த ஹியூமனிட்டிலேயே இருக்கிற ஆள்கிட்ட தான் அதை பேசுகிறார். இவன் ரொம்ப முற்றிலுமே ஒரு ஸ்பிரிச்சுவலாக டாப்பாக ஆகல அவ. ஆனால் அவ செய்கிறது அவருக்கு பிடிக்குது. என்ன செய்கிறது? அந்த பாதத்தில் உட்கார்றது பிடிக்குதுன்னா என்னென்னா, ஸ்பிரிச்சுவலான ஒரு எண்ணங்களையும் யோசனைகளையும் அறிஞ்சிக்கிறதுக்கு அவன் விரும்பி உட்கார்ந்துருக்கா. ஆனால் இவன் வெங்காயம், வெள்ளை பூண்டு, பிரியாணி, கொத்தமல்லி, புதினா. அப்போ அது எதை மீன் பண்ணுறாரு? அதெல்லாம் தேவை தான். ஆனால் அவர் எதை மீன் பண்ணுறாரு? நீ ஹியூமனிட்டிலே இருக்கின்றார். அதனால தான் நீ அநேக காரியங்களை குறித்து நீ. அப்போ அந்த ரகசியம் அங்கே என்னென்னா ஹியூமனிட்டி அண்ட் டிடி தான். டிவினிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. மார்த்தாள்னு பேர் வைக்கிறாங்க, நல்லது. ஆனால் ஹியூமனிட்டி அது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குனா அவள் தேவத்துவத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறா. ஏங்க நீங்கள் விரும்பினாலே போதுங்க. அவருக்கு நீங்கள் விரும்பாமையே நமக்கு எல்லாம் பழுத்த பழம் மாதிரி அப்படியே மரத்துலேருந்து கொட்டணும்னு நினச்சா வராதுங்க. அது நீங்கள் அவரை அறிஞ்சிக்கணும். அவர் பேசுறது எல்லாமே நீங்கள் நல்லா அவருடைய மிரக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது எல்லாமே என்ன இருக்குதுன்னா அந்த ஹியூமனிட்டியை பற்றி அசட்டை பண்ண சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா தம்பி? உன் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, இவங்க உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அப்புறம் என்னது இந்த புள்ள மார்க் ஒன்று சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என் குழந்தைங்களை வந்து கணக்கே வராது. அந்த மிஸ்ஸு கூப்பிட்டு சொல்கிறாங்க ப்ரொமோஷன் டவுட்ஃபுல். ஒரு ப்ராக்ரஸ் கார்டை நான் கட் பண்ணி நானாகவே எழுதி மார்க் 100 போட்டு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபன்னியாக ஃபூலிஷாக தெரியலாம். நான் இதை போடும்போது கணக்கு மிஸ் அவங்களுக்கு மாறிட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு மாறினதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கணக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோடு நான் நிற்கல. இந்த அனுஷா மிஸ் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டீங்க வராங்க பாருங்கள். ஒரு மழை கொட்டுது, இந்த பிள்ளையை என்ன நம்பி கொடுத்துக்கிறாரு, இதை நான் ஒழுங்காக்குறது என் கையில் இருக்குது. அந்த மிஸ்ஸு சொல்லி கொடுக்கல, அவ சரியில்லை, அதெல்லாம் தாண்டி நான் இதுங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் புரியல அப்படின்ட்டு நான் போயிட்டுங்க, கொடைய மழை கொட்டுது, இங்கே ஒரு அனுஷான்னு ஒரு மிஸ் இருக்காங்களான்னு நான் கண்டுபிடி. அக்கா நான் தான் இங்கே இருக்கேன் வாங்கன்னாங்க பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் ஆகுதுங்க. அவங்கள ரெட்சிப்புகள் நடத்தி அவங்க 4 பேருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேங்க. இவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரெட்சிப்பு நடத்திட்டாங்க. சர்ச்சு சின்னதாக இருக்கலாம், நீ பேசுகிற மக்கள் சின்னதாக இருக்கலாம், நீ சின்னவ கிடையாது. as long as I grow அப்படின்னா என்ன, நான் எவ்வளோ வளர்ந்தாலும் நான் பிளைண்டாக இருக்கக்கூடாதுண்ணா, நான் சத்தியத்தை தெரியாமல் இருக்கக்கூடாதுண்ணா. கண்ணு தெரியாமல் இல்லைங்க அந்த குழந்தைக்கு. பிளைண்டுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாதவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, தெரிய வேண்டியது தெரிலன்னா பிளைண்ட், அவ்வளோதான்.
டார்க்னஸ்னா என்ன? ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இல்லை, இக்னரன்ஸ் தான் டார்க்னஸ். இக்னரன்ஸ் தான் டார்க்னஸ். நீ யாரு? நீ யாருடைய பிள்ளை? நீ யாரு? உன் ஐடென்டிட்டி என்ன? எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? ஐடென்டிட்டி இஷ்யூ தாங்க காரணம். மணி பிரச்சனையா, ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா, எல்லாத்துக்கும் ஐடென்டிட்டி தான் காரணம். சொல்லுங்க எல்லாரும். ஆதாம் ஏவாள் காலத்துல நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆதாமோட ஐடென்டிட்டியை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னேன். ஆதாம் நீ யாரு அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நான் சன் ஆஃப் காட்னுவான். ஏன்னா பைபிள் லூக்கா 3:38 எல்லாருடைய ஜீனியாலஜியில் வரும்போது ஆடம் என்ன இருக்கு? சன் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. ஏவாளையும் ஒன்றா தான் படைச்சாரு. ஏவாள் என்ன சொல்லிருக்கணும்? ஏவாளை நீ ஹூவாரின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அவன் என்ன சொல்லுவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஆடம்ஸ் ஒய்ஃப்னு சொல்லுவா. அப்படி தானே சொல்லுவா. அதுதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஜெனிசிஸ் 5:2 எடுங்க. 5:2 அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? அவங்க 2 பேரையுமே மனுஷர் என்று பெயரிட்டாருங்கிறதுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன்ல என்ன தெரியுமா? both are called as Adam. wow, both are called as ஆடம்னா என்ன அர்த்தம்னு 3:38 இருக்குமா? ஆடம் சன் ஆஃப் காட்னா அவங்க 2 பேருக்குமே ஆடம்னு பேர் வச்சேன்னா ஏவாள் யாருமா? அப்போ டாட்டர் ஆஃப் காடு. டாட்டர் ஆஃப் காடு. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? வேக வேகமாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உங்கள் தலை மேலே கை வைக்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் அன்னைக்கு தாங்க நல்லாயிருக்கும். பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண முடியாதுங்க. நல்லா தனித்து விடப்பட்ட இடத்துல நானும் அவரும் ஜெயிச்சுக்கிறோங்க. அதுதாங்க உங்களுடைய விக்ட்ரி. ஆடம் என்ன ஐடென்டிட்டி? அதுதான் காடோட பார்வையில் ஐடென்டிட்டினா பயப்படாதீங்க. நீ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்கா? ஆதார் கார்டு இருக்கா? யாருடைய மனைவின்னு இருக்கா? அப்போது ஐடென்டிட்டினா என்ன? நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏவாள் என்ன சொல்லுவாங்க? ஆடமை பற்றி என்ன இருக்கோ அதுதான் அவள் சொல்லணும். எப்போ அன்ஷூர் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கோ அங்கே தான் யார் வருவா? சேட்டன். உங்கள் ஐடென்டிட்டி தம்பி, உங்களுடைய அடையாளத்தில் நான் இயேசுவின் பிள்ளை, நான் கர்த்தர், நானும் ஒன்றுங்கிற ஐடென்டிட்டி இல்லாத வரைக்கும் சேட்டன் வருவான் தம்பி. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த ஏதேன் தோட்டத்தில் சேட்டன், உங்களுக்கு தெரியும் அந்த கதைலாம். அவள் கனியை கொடுத்தான், சாப்பிட்ட உடனே கண் திறந்துச்சு. கண் ஃபஸ்ட்டு யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்டா? ஃபஸ்ட்டு ஏவாள் சாப்பிட்டா. பக்கத்தில் இவன் இருந்திருந்தா கையை பிடிச்சிருப்பான். ஐயோ இது சாப்பிடக்கூடாதுமா நான் சொல்லலையா? நான் அப்போ பக்கத்தில் அவன் இல்லை. அப்போ அவன் எங்கேயோ அந்த தோட்டத்தில் இருக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இவன் சாப்பிட்டுட்டு புருஷனை தேடி போகிற வரைக்கும் இவன் கண்ணு திறந்துச்சா? திறக்கல. பைபிளை படிங்க. ஆனால் அவனு சாப்பிட்ட பிறகு 2 பேருக்கும் ஒன்றா தான் திறக்குது. ஏன்? இருவருடைய கண்களும் ஒரே நேரத்தில் திறக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? கர்த்தர் 2 பேரையும் மனுஷர்னு அவருடைய ஐடென்டிட்டியில் அவர் கரெக்டாக இருக்கிறார். வா, அவருடைய ஐடென்டிட்டி என்ன? 2 பேரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. அதனால தான் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இங்கே தான் எல்லாம் இங்கே பேசுறதெல்லாம். கர்த்தருடைய பார்வையில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஸ்லேவனும் கிடையாது, சுயாதீனனும் கிடையாது, புறதேசத்தான்னு கிடையாது, சுயதேசத்தான்னு கிடையாது. அப்போ கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே பிள்ளை, அவ்வளோதான். குட்டன்னு கிடையாது, நெட்டன்னு கிடையாது. இந்த ஊர் வழக்கத்தின்படி யூதன் கிரேக்கன்றதெல்லாம் தாண்டி சொல்கிறேன். நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு கிடையாது. நீ இந்த படிப்பு அந்த படிப்புன்னு கிடையாது. நீ ஏழை பணக்காரன்னு கிடையாது. நீ படித்தவன் படிக்காதவனு கிடையாது. நீ இந்த ஊர் நீ அந்த தேசம் அதுவும் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் பிள்ளை. சொல்லுங்க, பிள்ளை. நீங்கள் யாரு? பிள்ளை. கமான் எவரிபடி ப்ளீஸ். பிள்ளை. நீங்கள் யாரு அவருக்கு? பிள்ளை. சொல்லுங்க, பிள்ளை. சிலர்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இவருக்கு என்ன தெரியும் கஷ்டம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. ஏன்னா நான்லாம் அப்படி இருந்திருக்கேன். சிரிங்கன்னா கூட சிரிக்க முடியாது. இசைக்கான மீட்டிங்கில் போகிறேன், சிரிக்காதவங்களை போய் கிச்சு பண்ணுங்கன்றாரு. அந்த மீட்டிங்கில் நான் இருந்தேங்க. சிரிக்காதவங்களை போய் கிச்சு பண்ணுங்கன்னா, கிச்சு பண்ணால் என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது வரும், சரியா? ஆனால் அப்புறம் நான் என்ன ஆகிட்டேன், ஈன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு அம்மா சிரிக்காமையே நிற்கிது. நீயா நானான்னு பார்த்துடலான்னு ஒரு அம்மா கிச்சு பண்ணிச்சு பாருங்க. குலுங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்குது, கூச்சப்பட்டு இப்படி ஓடிச்சு பாருங்க. இப்போ அண்ணன் சொல்கிறாரு, அப்படியே நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்துங்க. இப்போ உங்கள் கட்டி மறைஞ்சிருக்கான்னு பாருங்க. ஹலோ, உங்கள் முதுகு வலி மறைஞ்சிருக்கா பாருங்க. இந்த சிரிச்சிச்சு பாருங்க, இது வருது. சிரிச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா? அதோட கட்டி, முதுகில் இருந்த கட்டியில் சிரிச்சதே கிடையாது. அதை ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டான், அதை பண்ணால் உயிர் போயிடும்ட்டான். அவன் படித்ததெல்லாம் சொல்லிட்டான். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ்.
அதை சொன்னது இது டெவலப் பண்ணி எதில் டெவலப் பண்ண முடியும்? மண்டை டெவலப் பண்ணி. இப்போ இந்த நெப்பியோஸோட ப்ராப்ளம் எதில் இருக்குது? பாடியில் நல்லா இருக்குது, மைண்டில் இம்மியூச்சோட டாக்ஸ் வருதுன்னா நீ எதை யோசிக்கிறோ நீ அதை தான் பேசுவ. உன்னோட இருதயத்தின் நீ நிறைவினால் அவன் வாய் பேசும். அந்த இருதயத்துக்குள்ளே போகும்போது இந்த மண்டை என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி உள்ளே வச்சுக்குது. டாக்டரால் குணப்படுத்த முடியாது, இவங்க சரியாக மாட்டாங்க, இது கஷ்டம் அப்படிங்கலாம் ப்ரோக்ராம் பண்ணி உள்ளே வச்சுக்குது. அந்த அந்த நபர் வந்து நெப்பியோஸ் தான். அவங்க மண்டை காலி. கர்த்தர் அதை சரிப்படுத்துறதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சுக்கிறார். நீ பிள்ளையாக இருந்தாலும் நீ சோர்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, கிச்சு கிச்சு பண்ணும்போது நான் சிரித்த போது அந்த கட்டி மறைஞ்சிடுச்சிங்குது. ஏங்க இந்த அக்கௌண்ட் பேலன்ஸை வச்சுலாம் நீங்கள் சிரிக்க முடியாதுங்க. ஒருத்தங்கிட்ட நீங்கள் அன்பை நீங்கள் கேட்க முடியாதுங்க. இந்த அன்பை நீங்கள் ருசிச்சிங்கன்னா தான் மற்ற எல்லா அன்பையும் சரிப்படுத்துவாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ அதை பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருடைய ஹியோஸ் கிடையாது, நெப்பியோஸ் தான். நீங்கள் அது கடைசி வரைக்கும் அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பொசஸ் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் வச்சுக்கிறது ஏராளங்க. அல்லேலூயா. அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா. இந்த மண்டைக்குள்ளே யார் வச்சதுங்க? அன்னைக்கு வாங்க, 2 பேருக்கும் ஒன்றா தானே கண்ணு திறக்குது. 2 பேரையும் கர்த்தர் என்ன பேர் வச்சாருமா? அடுத்த தடவை கேட்பேன். ஏவாள்னு காடு வைக்கல, யார் வச்சா? மனைவிக்கு பேர் வச்சான், யாரு? ஆனால் காடு என்ன பேர் வச்சாரு? ஆடம் தான். நீங்கள் 2 பேருமே இப்போ உங்கள் வீட்டுக்காரையும் உங்களையும் அவரு ஒன்றா தான் பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? யாராக இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது என்ன இவ கனி பூச்ச உடனே இவ கண்ணு திறக்கலைங்க. அவனுக்கும் கொடுத்த பிறகு ஒன்றா, ஏன்னா 2 பேரையும் ஒன்றா தான் படைச்சார். இப்போ சபிச்சதெல்லாம் தெரியுமா? இப்போ சேட்டன்னு ரொம்ப முக்கியமாக சொல்லித்தரேன், எனக்கு சொல்லி கொடுத்ததை கற்றுக்க விரும்புகிறீங்களா? சாத்தான் வந்து இப்போ எங்கே இருக்கான்னா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் எங்கே இருந்தால் என்ன அப்படின்றீங்களா? கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்களேன். எங்கே இருக்கான்? அம்மா நரகத்துலையா? நரகத்துலன்னு சொல்லிடுவேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நரகம் ரிசர்வ் தான் பண்ணியிருக்காங்க, இல்லை அவன் வேறு எங்கேப்பா இருக்கான்? அவன் கீழே இருக்கான். ஆனால் 2வது வானம் 1 Corinthians 12 எடுத்ததுன்னா முதல் வானம் 2ஆம் வானத்தில் தான் அந்த வான மண்டலத்தில் ஆவிகள்லாம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்கு மேலே யார் இருக்கா? த்ரோன் ஆஃப் காட் இருக்கிறார். யார் இருக்கா? காட் இருக்கிறாரு. இவர் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களையும் உட்கார வச்சுட்டாருன்னா இந்த 2ஆம் வானத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு கீழேயா மேலேயா? அவரோடு கூட யூ ஆர் கோ ரைஸ் அண்ட் கோ சீட்டட் வித் கிரைஸ்ட். அவரோடு கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கிறது இந்த மண்டையில் வைங்க. இந்த மண்டையில் வைங்க, மனசில் வைங்கன்னு நான் சொல்லாமல் திட்டி சொல்கிறேன். மண்டையில் வைங்க. நான் அங்கே இருக்கிறேன்னு வச்சிங்கன்னா அந்த காலுக்கு கீழே தான் அந்த 2வது வான மண்டலத்துக்கு ஆவிகள்லாம் இருக்குது. இந்த அறிவு இருந்தாலே உங்கள் பிரச்சனையை நீங்கள் வைக்கிற இடத்துல வைப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவன் வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்னா எங்கே இருக்கீங்கம்மா? நீ எங்கேம்மா இருக்க? உன்னதத்தில் இருக்க. 3ஆம் இங்கேருந்து போனால் மேலே இருக்க. யூ ஆர் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் காட்ஸ் சைல்டுன்னு சொல்ல மாட்டாங்க, மோஸ்ட் ஹை காட். ஏன்னா சூப்பர்லேட்டிவ்லாம் சொல்கிற அளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு காட் கிடையாது, மோஸ்ட் ஹை, அவ்வளோதான். அந்த மோஸ்ட் ஹை காட் சைல்டு யூ ஆர். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் தெரியாதனால தான் நம்மளுக்கு அழுகிறோம். நம்ம ஒரு விஷயம் தெரியாதனால தான். சொல்லுங்கள் பக்கத்தில், ஒரு விஷயம் எனக்கு சரியாக தெரியலங்க. பஞ்ச் ஆஃப் கீஸ் இருக்குது, ஆனால் ஒரு கீயை போட்டால் தான் ஒரு ரூம் திறக்கும்னா 10 கீயை போட்டு லொடன்னு போடு. ஒரு கீ ஸ்ட்ராங்காக போடு. சாத்தா எங்கே இருக்கான்? நீ யாரு? ஏதேன் தோட்டத்தில் சொல்கிறேன், இவ கனியை பூச்ச உடனே காடு கர்ஸ் பண்ணுறாரா இல்லையா? இவனை என்ன பண்ணாரு தெரியும் உங்களுக்கு? என்ன பண்ணார் அது கூட தெரியலையா? சொல்லுங்கள். எப்பா உன் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்துற அளவுக்கு உழடா அப்படின்றார். இவளை என்ன சொல்கிறாரு? உனக்கு டெலிவரியில் நல்ல பெயின். நான் ஒன்று சொல்கிறேன், அவரை நீங்கள் வைக்கிற இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா எல்லா வெற்றியும் பார்க்கலாங்க. எந்த இடத்துல நீங்கள் அவரை வைக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே சரியாக இருக்கணும். சொல்லுங்கள், இங்கே சரியாக இருக்கணும். சரியாக இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இந்த ஏதேன் தோட்டத்தில் சேட்டனை காட் என்ன கர்ஸ் பண்ணாருமா? நீ வயிற்றினாலே நீ ஊர்ந்து மண்ணை தின்பாய்னு ஜென்டலாக சொல்கிறாங்க. அதை தாண்டி கர்ஸ், உன் வயிற்றினால் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்போ தின்றது எது? என்னது தின்பாய்? சொல்லுங்களா, தின்பாய் சொல்லுங்க. யாரை சொல்கிறாரு தின்பாய்னு? எதை தின்பாய்? மண்ணை. அப்போ மண்ணை தின்றதுக்கு முன்னாடி அவன் என்ன தின்றுருக்கான், அவன் எப்படி இருந்திருக்கான், கொஞ்சம் யோசிச்சிங்களா? இப்போது ஆடம் அண்ட் ஈவை வந்து கர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்றது தெரிஞ்சால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவரோடையே நடை போட்டாங்க. அவர் ஜிப்பா போட்டிருந்தாரா? ஹலோ, அவர் தாடி வச்சுருந்தாரா? அவங்க காடோட தான் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா?
எப்படி இருந்தாரா அவரு? அவங்களோட நடை போடும்போது என்னவா பேசிக்கிட்டே வந்தாரா தம்பி? அவர்களோடு பேசுகிற சத்தத்துல தான் நடந்தாரு. அல்லேலூயா. ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களோட பேசிக்கிட்டே வர சத்தம் தான் கேட்டிருக்கு. அவங்க வந்து கவனிக்கணும் நல்லா. ஆடம் ஈவ் எப்படி இருக்காங்கன்னா அந்த சத்தத்தோடையே தான் நடக்கிறாங்க. இதான் அவங்களுடைய ஆதி நிலை. பிஃபோர் ஃபால். அவங்க விழுறதுக்கு முன்னாடி காட் வருவார். வந்தவுடனே எப்படி வருவார்? சத்தத்தை தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க சொல்லுங்க? சத்தம் கேட்டாங்களாமா? இருக்காமா அப்படி? பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இருங்க, அது வந்து நீங்க கேர்ஸ் பண்றதுக்கு நேரத்துல அப்போ சத்தத்தை கேட்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஆதி நிலை இருந்ததுன்னு சொல்றேன். ஆதி நிலையில மனுஷன் விடுறதுக்கு முன்னாடி காடுடைய சத்தத்தையும் கேட்கிற நிலை இருந்தது. விழுந்துட்டான். விழுந்த உடனே கேர்ஸ் பண்றாரு. கேர்ஸ் பண்ண உடனே அவன் ஃபர்ஸ்ட் கேர்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீ எங்க இருக்கிறான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றது என்ன சொல்றான்? ஆதாமே நீ எங்க இருக்கிற? இவருக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? தெரியும். ஆனா ஏன் கேட்கணும்? ஹைடு பண்றான் அவன். அதாவது ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற விஷயத்துல முதல்ல சத்துரு செய்யற வேலை, காடு கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீங்க இருக்க மாட்டீங்க. காட் பிள்ளையா நீங்க இல்லைன்னா காடு கிட்ட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அப்போ நீதி அப்படின்றது தான் அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல நீதி தான் இருக்குது. என்ன இருக்குது? நீதினா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தராசை வச்சு கண்ணை கட்டி யாருன்னு இல்லாம நீதி தட் இஸ் நாட் நீதி. நீதின்னு பைபிள்ல நீதியின் சூரியன் நம்ம ஊழியத்தோட பேரு 16 வாசிங்களா? அதுல இருக்கு பாருங்க. நீதியால் உயர்ந்திருப்பார்கள், அவர்கள் நீதியால் உயர்ந்திருப்பார்கள். எந்த நீதி? உலகத்தில் நமக்கு அநீதி வரலாம், ஆனா நீதினா டு பி ஸ்ட்ரைட்டுங்க. நீதியின் ராஜ்யம் அப்படின்னா என்னதுங்க? நீதினா என்னமா? நீதினா உங்களுக்கு நல்லா தெரியணும். நீதினா என்ன தெரியுமா? ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. யாருக்கிட்ட? எல்லார்ட்டையும் இருக்கக்கூடாது. உங்களை மக்கு நினச்சிக்குவாங்க. காடுகிட்ட எப்படி இருக்கணும் பாருங்க. இவங்க என்ன ஐயோ இந்த மாதிரி கண்ணியை கொடுத்துட்டா நான் பிடிச்ச நேராகவே இவங்க ஸ்ட்ரைட்டாக போயிருந்துருக்கணுமா இல்லையா? பிள்ளை தானே. இவங்க செஞ்ச தப்பு என்ன? அந்த நீதிங்கிறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்ட்ரைட்டாக இல்லை, காடுகிட்ட ஸ்ட்ரைட்டாக ஏன் இருக்கணும்? ஏமா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்? அவருடைய அந்த ரெல்மே அப்படி தான். எந்த ரெல்மே அப்படி? அவங்க ஏற்கனவே நிர்வாணமாக இருந்தால் கூட அது காடுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களுக்கு வேணா தெரியாமல் இருந்திருக்கலாம். இவன் பயந்து நான் நிர்வாணமாக இருக்கிறேங்கிறான். அப்போ அவன் ஸ்ட்ரைட்டாக இல்லாதது தான் முதல்ல தெரியுது. ஐயோ, அவன் ஸ்ட்ரைட்டாக காடுகிட்ட இல்லாததுனால என்ன அர்த்தம்? அப்படி தேவனுடைய ராஜ்யம் நீதியும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்படி? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தவான்கள் சந்தோஷமா இருக்கிறதா. எல்லாம் சரியா இருந்தா இல்ல. நீதினா என்னன்னா காடு கிட்ட நீ என்ன பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிடுறது. இது மாதிரி நான் பேசிட்டேன், இது மாதிரி என்ன இவங்க பேசுறாங்க, எனக்கு இது மாதிரி கஷ்டம் இருக்கு, இவங்களே வந்து இது மாதிரி சாத்தா இப்படி பண்ணிட்டான், சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. காடை விட்டு போறதுக்கு காரணம் அந்த நீதியை தான் விட்டாங்க. அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் ஆபிரகாம் விசுவாசித்தன அது அவனுக்கு நீதினா என்ன? நீதினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. காடு கிட்ட கரெக்டாக இருக்கிறதுனா முக்காடு போடுறது, முழங்கால் போடுறது, டைத்து கொடுக்கறது, காணிக்க கொடுக்கறது, நெடுமுழங்கால் போடலை. அதனால தான் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நீ போய் சுவத்தில் முட்டி ஜெபம் பண்ணு, கட்டாயம் கொடுத்துருவாரு. உப்பு மேலே போடு காலை முட்டிய. என்ன இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காடுக்கு உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் நான் செஞ்சிடக்கூடாது. உடனே ஹலோ உடனே அவரோட நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவனுக்கு வேலை கிடையாது. அந்த அவனை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த அவன் என்ன செஞ்சான்? அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்ப்பா? இது வரைக்கும் நான் பேச புரிஞ்சிச்சேன். தோட்டத்தில் தான் இருந்தான், கரெக்டுமா? எப்படி இருந்தான்? இப்போ கேர்ஸ் பண்ண பிறகு இவங்களை துரத்தி விட்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கேர்ஸ் பண்ணும்போது சேட்டன் என்ன சொல்லி கேர்ஸ் பண்ணுறாரு? தின்பாய் சொல்லுங்க எல்லாம், தின்பாய், மண்ணை தின்பாய். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் அவன் என்ன செய்யல? முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யல சொல்லுங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யல? மண்ணை தின். அப்போ கேர்ஸ் பண்ண பிறகு மண்ணை தின்றான். அப்போ அதுக்கு முன்னாடி என்னத்தை தின்னான்? ஆதாமுடைய மண்டையை தின்னான். யாருடைய மண்டையை தின்னான்? யாரெல்லாம் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் ஐடென்டிட்டி தெரியல, உங்கள் மண்டையை தின்றது தான் அவன் இருக்கான். அது சரியாக தெரிஞ்சிச்சுன்னா அவன் மண்ணை தின்னு. உன் காலின் கீழே இருக்கான். நீ 3ஆம் வானத்தில் அவரோடு இருக்க, அவன் உன் காலுக்கு கீழே இருக்கான். எத்தனை புரியுது?
நான் ரொம்ப களி கூறுவேன். இதெல்லாம் சொன்னால் உடனே ஹார்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு பொதிச்சு லாக்கருக்குள்ளே ஒரு கீக்குள்ளே ஒன்று வச்சுருப்போம் சிலதெல்லாம். அதை மாதிரி வச்சுக்குவேன் நான். உடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன், இல்லை இருதயத்தில் வைத்தேன். அதை மாதிரி வைக்கிற வசனம் இது. அதுக்கு முன்னாடி அவன் என்னத்தை தின்னான்? அவன் படுத்துன்னு போகல, வயிறால போகலை. வயிறால போனால் உன் காலு கீழே நீ மிதிக்கலாம். அல்லேலூயா. அப்படி வசனம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்த பால சிங்கத்தை வலுச பற்றி மிதித்து போடுவீர். மதித்து போடுறதில்ல, மிதித்து. அல்லேலூயா. அவன் சாத்தா எங்கே இருக்கான்னா, நிறைய பேர் அவன் வந்து ஹெல்ல இருக்கான். நோ நோ நோ, அவன் உன் காலின் கீழே இருக்கான்னு உனக்கு தெரியணும். அதான் உன் ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீ பியூன் கிடையாது. அவன்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு நீ கேட்கறதுக்கு. இதெல்லாம் உங்கள் ரத்தத்தோட உரைச்சி வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் பிளட் சர்க்குலேஷனில் ஓடணும் இதெல்லாம். நான் யார் அப்படின்னு. அப்போ அவன் எதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? அவன் மண்ணை தின்னல, என்ன தின்னுட்டு இருந்தான்? ஆதாம் மண்டையை தின்ன முடியாது. ஏன்னா ஹி நோஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அதனால் ஏவாள்கிட்ட இவன் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாதனால யாருக்கு நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் ரொம்ப சத்தியங்க. உங்கள் ஐடென்டிட்டி தெரிலன்னா உங்கள் மண்டையை தின்னுவான். மண்டை எப்படி தின்ன முடியும்? முடி நல்லா டார்க்காக நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, என் தலை நல்லா இருக்குது, எப்படி என் மண்டையில் இருக்கிற நினைவுகளை தின்னுவான். பார்த்தியா, இவங்க ஒரு மாதிரி போனாங்க பாருன்னு இவங்ககிட்ட வச்சுக்கூடாது. அந்த இடத்துல நடந்தது, அந்த கனியை புசிச்சதுனால வந்ததுனால அந்த அந்த கிங்டம், அந்த ஈவில் கிங்டம் அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகுது. என்னவா ஆச்சுமா? அந்த கிங்டம் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. என்னவாச்சு? ஆதாம் ஏவாள், பிள்ளை வந்து யார்? ஆபேலு, கோயின்னு. என்னவா எக்ஸ்டென்ஷன் ஆச்சு? கில்லிங்கிற ஒரு நேச்சர் வருது பாருங்க, பொறாமை வருது. இவனை அப்ரிசியேஷன் பண்ணும்போது இவனுக்கு வந்து இரிட்டேஷன் வருது. இதெல்லாம் வருது பாருங்க, மண்டையை தின்னதுனால. இப்போ வருதா நம்மளுக்குலாம்? நம்ம மேலே எத்தனை பேருக்கு இரிட்டேஷன் பார்த்தீங்களா? என்னடா ரேஷன் அரிசி சாப்பிட்டவங்க இப்படி இருக்காங்க, என்னடா ஸ்கூலுக்கு நடந்து போன பிள்ளைக்கு கார் கொடுத்துக்கிறாரு, இல்லைங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க. தயவுசெய்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக எதுவுமே நடக்காத போது நீங்கள் யாரை திட்டுவீங்க? உங்கள் மண்டைக்குள்ளே அவன் வந்து உங்கள் மண்டையை தின்னுவான், காடை திட்டுவீங்க. கொஞ்சமாவது கஷ்டம் வரணுங்க. அதில் தாங்க நீங்கள் அவரை அனுபவிக்க முடியும். உடனே கஷ்டன்னும் போது இந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. அவர் கொடுக்கவே கிடையாது. இதில் அவர் யாருன்னு காட்டுறதுக்கு தான். நான் சொன்னேன்னா இல்லையா, ஒரு கொரியரில் யாருக்காவது அரிசி வருமானு நான் சொன்னேன்னா இல்லையா? 99 சாட்சியை உயிருள்ளதான் நான் சொல்ல முடியுங்க. 100ன்னு சொன்னால் 100ஆன்னு பேருக்கு சொல்கிற மாதிரி இல்லை. என்னன்னா 99 வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிங்டம் அவன் வந்து கிங்டத்தை அழிக்கிறான் பாருங்க. மண்டையை வச்சு தான் கிங்டத்தை அழிக்க முடியும். சொல்லுங்கள், மண்டையை வச்சு தான். மண்டைன்னா என்ன? எண்ணங்களை வச்சு தான். பாருங்க, அவனுக்கு இரிட்டேஷன் வருது. இவன் காணிக்கு அவர் சந்தோஷமாக எடுத்துக்கிறாரு, என்னது எடுக்கலை. உடனே என்னங்க, ஒரு சண்டை போட்டுக்கலாம், என்ன வருதுப்பா? கொலை பண்ணுறான். அப்போ அந்த ராஜ்யம் அப்படியே இப்போ வந்துருச்சு அப்படியே. ஆனால் காடு எனக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. ஜீசஸ் பிறந்த நாட்களில் அவர் வந்து ஒரு கிங்காக பிறக்கிறார். கிங்கோட கேரக்டர் என்ன? டு ரூல் ஓவர் எவ்ரிதிங். கிங் என்ன பண்ணுவாங்க? ரிக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்ணால் இப்படி பார்த்தா அப்படி நடுங்கிட்டு செய்வாங்க. அந்த டொமினியன்ஷிப்பு, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுக்கோள் அப்படிங்கிறத திருப்பி கொடுத்துட்டாரு. அதுதான் இந்த மண்டைக்குள்ளே போடணும். நம்ம அது தெரிலன்னா இந்த மண்டையை தின்ன வருவான். அவனை மண்ணை தின்ன வச்சவரை வந்து நீங்கள் வந்து திருப்பி என்ன பண்ணுறீங்க? என் மண்டையை தின்னுடா, உடனே தூக்கிடுறீங்க. அல்லேலூயா. அப்போ காட் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த ராஜ்யம்தான் அவர் கிங். அந்த கிங் ஹேஸ் பவர். ரூல் ஓவர் பண்ணுற எல்லாமே இருந்து எல்லா டொமினியன்ஷிப்பையும் அவன் இழந்ததை கடைசி ஆதாமாக இயேசு வந்து கொடுத்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன்னா, இந்த தெரிஞ்சதை நீங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணுறோம்ல. சிலதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் ஸ்கிப்னு ஒன்று போடுவோம். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டார் அப்படின்னு அப்படியே ஸ்கிப் பண்ணுறோம் பாருங்க. பண்ணுறோமா இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்கிப் பண்ணுறோம். வசனத்தை ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் பக்கத்தில். வசனத்தை ஸ்கிப் பண்ண மாட்டேன். காட் எனக்கு பேசின வேர்டை ஸ்கிப் பண்ண மாட்டேன். அல்ல, அதுக்கு டியூரேஷனே கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நடக்கும், அது நடந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் பிறக்கும்போது நல்லா கவனிங்க. அந்த கிங்டம் என்ன? கிங்டம் அப்படின்னா அது ஒரு ரெல்ம். அந்த ரெல்முக்குள்ள ஒரு கிங் இருக்கிறார், ராஜா பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லலை, ராஜா. அப்போ ராஜா அப்படின்னா அந்த ராஜா ஹேஸ் அ ராஜ்யம். ஏன் ரோம எம்பரர்ஸ் இருக்கும்போது ஜீசஸ் பிறந்தார்? அதாவது ஒரு ஆர்டிக்கிள் நான் படிக்கும்பொழுது, ஜீசஸ் பழைய ஏற்பாட்டில் மல்கியாவுக்கும் இதுக்கும் இடையில 800 ஆண்டுகள் மேக்சிமம், மினிமம் 600ன்னு சொல்கிறாங்க. 600லேருந்து 800 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு நிசப்தமாகவே இருக்குது. அதனால தான் கலாத்திரத்தில் இருக்குது, காலம் நிறைவேறின பின்பு ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்னு. அப்போ காலம் சொல்லுங்கள் எல்லாரும், காலம் நிறைவேறின பின்பு. அப்படின்னா ஒரு காலத்தை அவர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறார். காடு ஒரு காலத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கிறார். எதுக்காக?
அவர் பிறக்கிறதுக்காக, அவர் மரிக்கிறதுக்காக, உங்களை அவர் பிள்ளையா வைக்கிறதுக்கு ஒரு காலத்துக்கு வரைக்கும் காத்திருந்துக்கிறார். யார்? காடே காத்திருந்துக்கிறார். காலம் நிறைவேறின பின்பு. அப்போ கொலை செய்கிற பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரோமர்களுடைய காலங்களில் எப்படி இருந்திருக்குன்னா டார்ச்சரஸ் கில்லிங். இப்போ ரத்தம் சிந்த இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, என்னங்க டக்குன்னு கண்ணை முடுற டப் முடிஞ்சு போச்சு. அப்படி చేస్తారా ஜீசஸ்? சாட்டையை எடுத்து அடித்து அதுதான் துன்பப்படுத்தின்றது தான் அவங்களுடைய முறைமை. சரி, இந்த மாதிரி இவரை அரையிறது துப்புறதெல்லாம் இல்லாமல் கூட மற்றவன்களையும் போடுறாங்க பாருங்க. எங்கள் உயிராக இருக்கிறவங்களை ஆணி அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. செத்த பாம்பை தான் நிறைய பேர் ஜென்ஸ்லாம் அங்கே நின்று அடிக்கிறாங்கன்னா செத்துருச்சு ஆல்ரெடி, அதை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதை மாதிரி இருக்கக்கூடாது நம்ம. அவர் காலம் நிறைவேறின பின்புன்ற இடத்துல என்ன இருக்குன்னா, ரோமர்களுடைய கொடூரமான ஆட்சி வர வரைக்கும் ஃபாதர் வெயிட் பண்ணாருங்க. எதுக்கு வெயிட் பண்ணுறாரு? இந்த மாதிரி ஒரு டார்ச்சரஸ் மர்டரில் அவர் படுற ஒரு கஷ்டமும் நீ படக்கூடாதுங்கிற அதை நிறைவேற்றுவதற்காக. இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நான் கேட்டேன், அப்போ அந்த காலத்தில் பிறந்தது எதுக்கு? பிறக்கும் போதே ரோம சாம்ராஜ்யம் தானம்மா. தெரியுமா தெரியாதா? ஏரோதுன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லை, ராஜா பிறந்திருக்கிறாருன்னா அவன் கண்ணிங்க, நானும் அவரை பார்க்கணும்னா, அதனால் நீங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்றான். பிள்ளையை கொலை பண்ணுறதுக்கு அந்த சாஸ்திரிகள்கிட்ட எவ்வளோ கன்னிங் தான் சேட்டனுடைய பிளான். அவனுக்கு எந்த பவருமே இல்லை. நம்ம மண்டையை தின்றதுனா என்ன, மைண்டை அட்டாக் பண்ணுறதுனா என்ன, நல்ல எண்ணங்களும் மைண்டை அட்டாக் பண்ணும். கன்னிங்னஸ்ஸு, தந்திரம், அது ஒன்றே ஒன்று தான். அதுலேருந்து மற்ற எல்லாம் நிறைய அக்சசரிஸ் தந்திரங்கள் வந்துடும். அது ஏன் அந்த நாட்களில் பிறந்தார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரோமர்களுடைய ஆட்சி முறை ஃபாதருக்கு பிடிக்குது. ஹலோ, ரோமர்களுடைய ஆட்சி முறை பிடிக்குமா யாருக்காவது? இதேமாரிலாம் பிடிக்குதா? சாட்டையில் அடிக்கிறது, கல்லெறிந்து கொள்வது, கல்லால் அடிக்கிறது, சிலுவையில் அடிக்கிறது, பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு ஆட்சி. ஹெவி டேக்ஸாக தான் உங்கள் யாருமா ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரபி வந்து டேக்ஸ் கட்டுறாரான்னு கேட்குறாரு. எதுலெல்லாம் அவங்கள காயப்படுத்தலாம், குற்றப்படுத்தலாம் அப்படிங்கிறத கிரேட் பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்மால் சின். அதுதாங்க யாரோடைய ஆட்சிங்க? ரோமருடைய ஆட்சி வரைக்கும் ஃபாதர் காட் வெயிட் பண்ணுறாருங்க. இதெல்லாம் நியாயமாங்க? ஒரு ஈஸியான ஒரு மரணத்தை கொடுத்து, ஈஸியான ஒரு பர்த்தை கொடுத்து, உங்களுக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இந்த கீஸ்லாம் கொடுத்துட்டு போகக்கூடாதா? உங்கள் மண்டையை தின்னாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் கொடுக்குறாரு. இப்போ ஏன் ஜீசஸ் ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் பிறந்தார்? பெர்சியன் எம்பரர்ஸ் இருக்கிறாங்க. பெர்சியாவின் காலங்களிலும் தரியு ராஜாவின் ராஜ்யபாரத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு ராஜ்யபாரியம் நடந்துச்சு. அந்த நாட்களில் பிறந்திருக்கலாம். இந்த நேபுகாத்நேச்சாருடைய காலம், பாபிலோனியர்களுடைய அரசாட்சியெல்லாம் பொல்லாத கொடுங்கோலாட்சி. அதை தாண்டினது தான் இந்த ரோமர்கள். ஏன் காடுக்கு அது பிடிச்சிச்சு அப்படின்னா, அதில் ஒரு முக்கியமான கல்ச்சர் இருந்தது. அந்த கல்ச்சரை நல்லா கவனிங்க. என்ன கல்ச்சர் தெரியுமா அது? இப்போது பெர்சியார்கள் வந்து ஒருத்தவங்களை போய் அடிமைப்படுத்தணும்னா, இப்போ டேனியல், ஷாத்ராக், மேஷாக்கெல்லாம் அடிமைப்படுத்தி வந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்குங்க. தெரியுமா தெரியாதா? நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்குறோம். மொர்தெக்காய், எஸ்தர்லாம் சூசான் அரண்மனைக்கு எப்படி வந்தாங்க? கெஸ்டாக வந்தாங்க. அடிமைப்படுத்தப்பட்டு அந்த இடத்துக்கு கவனிங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து கவிதாவை அடிமைப்படுத்துகிறேன்னா, அவங்க வீட்டிலேருந்து என் வீட்டில் வச்சுக்கிறேன். எலிசா வீட்டில் ஒரு சிறு பெண் இருக்கிறா, அவள் அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறா. எங்கே வந்திருக்கிறா? எலிசா அவள் வீட்டுக்கு போகலை. எலிசா வீட்டுக்கு அவளை கொண்டு அடிமை வச்சுக்கிட்டான். அது வேறு சாம்ராஜ்யம். ரோமர் சாம்ராஜ்யத்தில் என்னென்னா தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? என்னென்னா, இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இவங்களை அடிமைப்படுத்தணுன்னா இவங்க அங்கே போயிடுவாங்க. ஹலோ, இவங்க அந்த இடத்த அவங்க ஒரு ரோம ராஜ்யமாக்கிடுவாங்க. ஹலோ, என்னவாக்கிடுவாங்க? ரோம ராஜ்யமாக்கினா என்ன அப்படின்னு நீங்கள் லைட்டாக எடுக்க முடியாது. அவங்க அகாடமிக்ஸு, அவங்க ஃபைனான்ஸு, அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்க கேரக்டர், அவங்களுடைய இன் அண்ட் அவுட்டு எல்லாத்தையும் அங்கே போய் திணிச்சிடுவாங்க. ஒரு இடத்துல போய் அவங்க கேப்டிவிட்டின்னு சொல்கிறவங்கள சிறைப்படுத்த போகிறாங்கன்னா, அந்த சிறைப்படுத்தி கொண்டாந்து நம்ப வச்சுக்கிறதில்ல. இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. ஆனால் இவர் இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே போகிறாங்களோ கவனிக்கணும் எல்லாரும். எங்கே போய் ஒரு கும்பலை போய் சிறைப்படுத்துகிறாங்களோ அவங்க அங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறது இல்லை. இவங்களே அங்கே போய் நீ இனிமேல் என்னுடையவன்னு அங்கே வச்சு அந்த ஏரியாவையும் இவங்க வளைச்சி, அவங்க ரோமர்களுடைய பழக்க வழக்கங்கள், படிப்புனா இதான், டேக்ஸ்னா இதான், பிஸ்னஸ்னா இதான். அப்புறம் என்னது இன்னும் வேற சொல்லுங்களேன். ஹையரார்கி சொல்கிறாங்க, வேறு பிஸ்னஸ் சொல்லிட்டேன், எஜுகேஷன், ஃபினான்ஸு,
கவர்மெண்ட், எவ்ரிதிங் ரோமர்களுடைய மெத்தட்லாம் அந்த கேப்டிவ் பண்ண அந்த இடத்துக்கு போய் வளைச்சிருவாங்க. இதை மாதிரி வளைச்சி இவங்களுடைய கல்ச்சரை போய் அங்கே திணிச்சிருவாங்க. பைபிள் இருக்கு, இருளின் அதிகாரத்தை உன்னை விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை திணிச்சவருமா இருக்கிறங்கிறதுக்கு இடத்துல தான் உட்படுத்தினவர்னு இருக்கு. உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அந்த நாள்ல ஏன் கிறிஸ்து பிறந்தாரு புரியுதாமா உங்களுக்கு? ரோமர்களுடைய கேப்டிவிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அவங்க யாரை போய் சிறைப்படுத்தணுமோ அந்த ஏரியாவில் இவங்க டீம் போய் ரவுண்ட் அப் பண்ணிக்கும். இவங்க கல்ச்சர் அங்கே திணிச்சிரும். ஒன்றை விடுவிச்சிட்டாரு. அந்த கிங்டம் நீ இப்போ என்ன பண்ணுனா, ரோமர்கள் காலத்தில் ஜீசஸ் பிறந்ததே அதுக்கு தான்றாரு. நான் பிறந்ததே அந்த ரோம ராஜ்யத்தினுடைய கல்ச்சரை கிங்டம் கல்ச்சர் ஆக்கிறதுக்கு தான். வாவ், அது என்ன கல்ச்சர்? அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய அகாடமிக்ஸ், அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி திணிக்கப்படுதோ அதுமாரி நீ கிங்டம்ல இருக்கும்போது நீ போய் ஒரு ஆளை ட்ரெயினில் பார்த்தாலும் அந்த ஆள் வேற ஒரு சாம்ராஜ்யத்தில் இருந்தாலும் நீ ராஜ்யத்தில் இருக்கிற எந்த ராஜ்யத்தில் இருக்க கிங்டம் ஆஃப் காட்ல இருக்கிற நீ போய் ரோமர்கள் மெத்தட்ல போய் நீ அவங்கள என்ன பண்ணு உட்படுத்து. வாவ், நீ என்ன பண்ணும்? இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, யாருக்காக பேசப்படுதோ அவங்களுக்கு புரியும். நான் உண்டு, ஏதோ பென்ஷனை வைக்கிறேன், ஏதோ எனக்கு பணம் வருது, வீடு கட்டுறேன், வீடு பணம் கொடுக்குறேன், படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் இது ஒன்றுமே பலிக்காது. அதுக்காகவும் நீங்கள் அழைக்கப்படலை. தயவுசெய்து உங்கள் வயசு என்ன இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்காக இருக்கிறதுக்காக இட்டர்னிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் காட் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார். இந்த வாழ்க்கையே இட்டர்னிட்டிக்கு தான். அப்போ நீங்கள் போய் ஒரு காலேஜில் போய் நீ ஒரு கெஸ்ட் லெக்சராக போய் ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னா அந்த டீம் அப்படியே போய் நீ உன் மைண்டில் என்ன இருக்கணும்? உன் மைண்டை தின்ன விடாத. நீ போய் அந்த ஆட்கள் அப்படியே நீ போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த கிங்டத்தை. அந்த கிங்டமில் யார் கிங்கு? காடு. நீ யாரு? குட்டி கிங்கு. அல்லேலூயா. அப்போ பேசும்பொழுதே இந்த பிஸ்னஸ், இந்த மோட்டிவ்ஸ், ஃபினான்ஸு, அகடமிக்ஸ் எவ்ரிதிங் நீ போய் திணிச்சு விட்டுட்டு வந்துரு. எந்த அகடமிக்ஸு, இந்த அகடமிக்ஸு, எந்த ஃபைனான்ஸு? அவர் தான் ராஜாதி ராஜா, ஃபினான்ஷியரு, சப்ளையரு. எத்தனை புரியுது? எத்தனை பேர் அப்படி கிங்டத்தை போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க? ஏன் நம்ம பண்றது இல்லை தம்பி? இந்த மண்டையை தின்னு அவன் ஏற்கனவே தின்னுட்டு இருந்தது. அவர் சிலுவையில் அடித்து என்ன தெரியுமா இருக்கு? உரிந்து கொண்டு 2:15 என்ன இருக்கு கொலோசியன்ஸ்ல? வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அந்த எண்ணங்களின் மேல் வெற்றி சிறந்தார். அவருடைய திட்டங்களின் மேல் வெற்றி சிறந்தார். அவருடைய ராஜ்யம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா போதும், நான் பார்த்துக்கிறேன் ஒன்றுன்றாரு. எத்தனை பேர் புரியுது? ஏன் ரோம ராஜ்ய பாரியம் பண்ணும்போது இயேசு பிறந்தார் கொடுமையான காலத்தில். அந்த கல்ச்சர் அவருக்கு பிடிச்சிச்சு. ரோமர்களுடைய கல்ச்சர் அதுதான். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் கிறிஸ்தை பிறக்க வச்சு அவருடைய இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ சத்தியங்கள் சொன்னாலும் as long as I grow அப்படின்னா நிறைய பேர் நான் 1973 ரட்சிக்கப்பட்டேன். ஸோ வாட்? இன்னைக்கு நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அப்படி இல்லைன்னா நீ ஒரு பிளைண்டு. உன் பாடி வளர்ந்து அந்த பேச்சு சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சிக்கு ஏற்ற பேச்சு இல்லைன்னா என்ன? 28 வயசில் எனக்கு பாட்டில் தான் வேணும். இதான். இது மாதிரி இங்கே யாரும் சொல்கிறதில்ல. வேறு ப்ராக்டிக்கலாக பேசலாமா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏம்மா அந்த முக்காடை போட்டே உட்காந்துருந்தா வந்துருமாம்மா பணம், ஃபீஸ் எப்படிம்மா கட்ட போகிற? ரட்சிக்கப்பட்டவங்க போய் புரட்டுமா? அசர மாட்டேன். ஜெயிச்சிருக்கேன். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லிக்க வரல. அப்போது இவ்வளோ வருஷம் ஆகி நான் அவரோட ஃபெய்த் எனக்குள்ளே இருக்குது. I have God kind of faith. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டில் ஆபகுக்கு 2 நாள்ல இருக்கு. அந்த தன்னை எடுத்துட்டு போட்டா என்ன? ஏமா பைபிள் ஏதாவது தப்பா பிரிண்ட் ஆயிருக்குமா? ஒரு புள்ளிக்கு கூட அர்த்தம் இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதக்கூடாதா? ஹலோ, பழைய ஏற்பாட்டில் அவன் விசுவாசத்தின்படி தான். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? இந்த மண்டை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? நான் யாரு, எனக்கு என்னெல்லாம் இருக்குது, அவரே எனக்குள்ள இருந்தாருன்னா I have the God kind of faith. I am not mankind, I am divine kind. ஆமென் சொல்லுங்களேன். அந்த எண்ணத்தோடு தான் எழுந்திருக்கணும். நான் ரோம சாம்ராஜ்யத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த கல்ச்சரை நான் இந்த உலகத்தில் நான் என்ன செய்யணும்? படுத்தணும். மக்களை போய் ஸ்கேல் எடுத்து அடிச்சுலாம் வராது. அந்த நாளில் பிறந்தவர் எவ்வளோ திட்டம் பண்ணி இயேசுவை அனுப்பியிருக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் அந்த கல்ச்சரை நீங்கள் புறஜாதியாருக்கு கொண்டு போக போகிறீங்க? நம்ம உம்முனா மூஞ்சா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது.
நான் வாயவே திறக்க மாட்டேங்கிற வரைக்கும் ஒண்ணுது. என் பிரச்சனையே பெருசு. நான் சொல்லட்டுமா, எனக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை நான் ஒரு ஆளாக சமாளிச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்லிருக்கிறார், நீ ஒரு ஆளே கிடையாது, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கேன்னாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு ஆள்னு சொல்ல, உன்னை புரிஞ்சுக்க தேவனுடைய ராஜ்யமே இருக்கு. உன்னை ஒரு ஆளை லைட்டா பார்க்கல காடு. உங்களை பார்க்கும்போதே சொல்றாரு, உன்னத பாட்டு இருக்கு, சூலமித்தி நீங்கள் என்ன என்று காண்கிறீர்கள், அவள் 2 சேனைக்கு சமானமானவள். சேனைனாலே ப்ளூரல், 2 சேனைக்கு சமானமானவள் நீ. நான்லாம் அங்க இருந்தா அப்படி சிரிப்பேன், அவங்கள மாதிரி கையை தூக்கி ஊன்னு கத்துவேன். நீங்க 2 சேனைக்கு ஸ்கிப் பண்றீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. எதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காட்ஸ் வேர்டை ஸ்கிப் பண்றீங்க. ஒரு சேனை கிடையாது, 2 சேனை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன, உங்க பேர் என்ன தெரியுமா? நீங்க ராஜ்யத்தின் புத்திரர். தெரியுமா உங்களுக்கு? கிங்டம் சிட்டிசன்ஸ். நம்ம சர்ச் பேரே தான். நீங்க ராஜ்யத்தின் புத்திரர். அப்பனா என்ன? புத்திரனானா சுதந்திரமாமே. நீ புத்திரன்னு பாப்பர் கிடையாது. புத்திரன்னா என்னங்க? பாப்பர் கிடையாதுங்க. அப்படின்னா ஓட்டாண்டி கிடையாது. நீங்க புத்திரனால் சுதந்திரமாமேன்னா, அவன் சுதந்திரவாளியா இருந்தும் அவன் வளரலன்னா, அவன் பேச்சு சரியில்லைன்னா, அவன் காலையில் எழுந்ததுமே நான் பேச ஆரம்பிச்சிருவேன் நல்ல வார்த்தைகளை. நல்ல முக்காடை போட்டு அப்படியே அழுது பேசுறது தான் ஜெபம் கிடையாது. என்னுடைய அரண்மனைக்குள்ள சுகம் இருக்குன்னு வேணும். நித்தமும் நீங்கள் என்னை நடத்துவீங்கன்னு சொல்லுவேன். மழை தாட்சியான நாளில் கூட வருத்தமின்றி, மரத்துக்கு என்னங்க வருத்தம் வரப்போகுது? காடி ஏன் மரத்து குறித்து அழுதுக்கிறாரு? நீர்க்காலில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை சொல்றாரு, மழை தாட்சியானாலும் தப்பாமல் கனி கொடுக்கறதான், வருத்தமின்றி. மனுஷனை தான் சொல்றாரு, நீ வருத்தமின்றி கனி கொடுப்பாய். உன் பிரச்சனையை நீ எங்க பார்க்குற? நீ யாரு? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? உன்னை அட்டாக் பண்ணவன் இப்போ என்ன தின்னுக்கிட்டு இருக்கான்? நீ என்ன தின்ன விட்டுக்கிட்டு இருக்க? நீ எந்த சிட்டிசனாக இருக்க? சிட்டிசனில் கவனிங்க. இப்போ நான் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்னா, அக்கேஷ்னலாக நான் இந்தியாவுக்கு வரேன்னா நான் என்னங்க? அம்பாசிடர்னா என்னப்பா? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் நேட்டிவ் எதுவோ அதுலேருந்து இங்கே வர்றது. அமெரிக்காவுடைய பிரஜையாக நான் இங்கே வர்றேன். அதை மாதிரி நான் கிங்டம் ஆஃப் காட் சிட்டிசனில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் நான் வந்திருக்கேன் அம்பாசிடரா. அம்பாசிடருக்கு ஃபீடு பண்ணுறவங்க யார்? இந்தியாவா அமெரிக்காவா? எந்த நேட்டிவாக அவங்க இருக்காங்களோ அதுதான். இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட கேட்பேன். நான் இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்குவேன், இது பிறந்த நாள் வரையிலே இருந்துக்கிடுவேன். இதுலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அது வரைக்கும் நான் அம்பாசிடராக இங்கே இருக்கிறேன். நான் என்னுடைய பூர்வீகம், உங்களுடைய குடியிருப்போ, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் என்ன ஃபீட் பண்ணும், சப்ளை பண்ணும், எனக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்கே பார்த்துக்கிட்டு நான் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியா தரலன்னா எப்படிங்க? இந்தியா எப்படி உனக்கு தரும்? சும்மா டீ வடைக்கு ஒரு சம்பளம் கொடுத்து டீச்சராக வச்சுருக்கு. எவ்வளோ திமிராக இருக்குன்றீங்களா? நீங்கள் உங்கள் சம்பளத்தை பார்க்காதீங்க, சம்பளம் கொடுக்குறவரை தாண்டி உருவாக்குனது அவரை பாருங்க. இதுக்கு மேலே கொலை செய்கிறதுக்கு கொடூரமான முறையே கிடையாதுங்க. இந்த 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 ராஜ்யத்தில், அந்த சாம்ராஜ்யத்தில், ரோமன்ஸில் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமான நிலைமையில் காட் அவர் ஜீவனுள்ள தேவன். பிலாத்து யாருங்க? பிலாத்து யாருங்க? பொந்தி பிலாத்தில் பிறந்த அவன் யார்? கவர்னர். அந்த டைமில் கவர்னர் சொல்லுங்க. பிலாத்து கவர்னர். ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு விஷயம் நடக்குதுப்பா. நான் சொன்னல அந்த கல்ச்சர், அவங்க போய் ஒரு எல்லையை அப்படியே கவர் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள், இங்கே இருக்கிற டேக்ஸ் படி தான் நீங்கள் கட்டணும், நீங்கள் இனிமேல் எங்களுக்கு அடிமைன்னு அங்கே போய் அவங்கள என்ன பண்ணிடுறாங்க? ரவுண்டப் பண்ணிடுறாங்க. இவங்க கல்ச்சரை கொண்டு அங்கே திணிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன செய்வாங்களாம், எல்லாரும் இது மாதிரி திணிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் ஒரு கவர்னர் இருக்கான் பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ராயர்னு சொல்கிறாங்களா, ராயனுடைய ராயனுக்கும் சீசர்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்ம மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மீட்டிங், வர்ஷிப் லீடர்ஸ் மீட்டிங், பிளெஸிங் மீட்டிங்னு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கேப்டிவாக அவங்க யாரெல்லாம் கைப்பற்றினாங்களோ எல்லாரும் கவர்னர்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம்? மீட்டு பண்ணுவாராம். அந்த மீட்டிங்க்கு என்ன பேர் தெரியுமாப்பா? எக்லீஷியாப்பா. வாவ். அந்த மீட்டிங்க்கு என்ன பேர்? எக்லீஷியாங்கிற கிரீக் வேர்டுக்கு என்ன தெரியுமா? சர்ச். சர்ச், கம் ஆன், சர்ச். சர்ச்னா என்ன? சர்ச் அப்படின்னு கிங்டம் சிட்டிசன் சர்ச், அந்த சர்ச், ஏஜி சர்ச், லொட்டுலுஸ்க்கு நோ நோ நோ. சர்ச்னு என்ன தெரியுமா? பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு என்ன தெரியுமா? சர்ச்சுன்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என்னை வாழ வச்சவரோடு நான் வாழுறேங்கிறவங்க சேர்ற இடம் தாங்க சர்ச்சு. அப்போ பாருங்க, இந்த கல்ச்சர், நீ வேற கல்ச்சரில் இருந்த, இந்த கல்ச்சரில் வந்த பிறகு இந்த கல்ச்சர்லாம் சேர்ந்து நீங்கள் இனிமேல் எங்களுடையவங்கன்னு சேர்ற இடம் தான் என்னவா இருக்காங்க? அந்த மீட்டிங்கு பேர் எக்லீஷியானா என்ன? நீ வேற ஒரு பேக்ரவுண்டில் இருந்த, இனிமேல் நீ எங்கே பேக்ரவுண்ட் ஆகிட்ட? ரோமர் பேக்ரவுண்டு வந்துட்ட.
அப்படின்ற ஒரு கூடுகைக்கு என்ன பேருங்க? எக்லீஷியா. இப்போ நான் சொல்கிறேன், எக்லீஷியா மீன்ஸ் கிரீக்கில் சர்ச்ன்ற மீனிங் கொடுத்துருக்கு இங்கிலீஷில். எக்லீஷியா தெரியுதா? சர்ச்சுன்னு வச்சுங்க, எக்லீஷியான்ற வேர்டு தெரிலன்னா. அப்படின்னா சர்ச்சுன்னு என்ன? சர்ச்சுக்கு போகலைன்னா கூட நீ வந்து கடவுளுக்குள்ளே இருந்தன்னா உனக்கு சர்ச்சு புரிஞ்சிச்சுன்னா வந்துடுவேன். அதாவது நான் வாடுற வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாடுறவங்களோடலாம் சேர்ந்து இருக்கிற மீட்டிங் தான் சர்ச்சு. ரோமர்கள் வாழ்கிற வாழ்க்கை, அவங்க எல்லாம் பெருசியாக இருந்தாங்க, அவரை இருந்தாங்க. ரோமர் வந்து போய் பாபிலோனியர்களாக இருந்தாங்க, கொரிந்தியர்களாக இருந்தாங்க, கலாத்தியர்களாக, ஒரு டீமை போய் இவங்க போய் ஆக்கிரமிக்கிறாங்கல்ல. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல சேர்ற இடத்துக்கு என்ன பேருன்னு சொல்கிறேன் தம்பி? எக்லீஷியான்னு சொல்கிறேன். அப்படின்னா ராஜ்யம் அங்கே கிடையாது, இந்த ராஜ்யத்தில் நீ உட்படுத்தப்பட்டிருக்கன்னு அர்த்தம். அப்போ நீ உலக பிரகாரமாக அந்த ராஜ்யம் கிடையாது, நீ மறுபடி பிறந்து வேறுபடுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிற, அதுக்கு பேர் தான் எக்லீஷியா. நிஜமாக புரியுதா? தேங்க்யூ. சர்ச்சுன்னு என்ன? நீ உலகத்தில் இருந்த, இப்போ நான் உலகத்தில் இருந்தேன்னா காலையில் ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, நைட் ஷோ, நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், நான் இப்படி வந்துட்டேன். இதான் ரோம சாம்ராஜ்யன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த சினிமா போடுற பஸ்ஸுலையும் ஏறது கிடையாது, அந்த பாட்டு கீட்டுலாம் எனக்கு பிடிக்கல. ஒரு 100 ரூபாயை 100 தடவை பார்த்து செலவு பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் உட்படுத்தப்படலை, எக்லீஷியால இல்லை. ஹலோ, இப்போ இருக்கா? அதை போடு. உங்கள் மனசோட தின்ற பழக்கம் சாத்தான் கொடுக்கறதுங்க. இந்த ராஜ்யத்துக்கு நான் வந்த உடனே இதெல்லாம் வெக்கமாக இருக்குது, இப்படிலாம் வாழ்ந்துருக்குறோமேன்னு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? சண்டை போடுறது வீட்டில், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அதெல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்த உடனே மாறிடுச்சு. அப்போ இந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட உடனே இவங்கெல்லாம் சேர்ற இடம் தான் என்னவா இருக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட நீங்கள் சர்ச்சில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ரசிக்கப்பட்டு கூட மறைவாக நைட்டில் உட்காந்து போனோகிராஃபி பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச்சில் இல்லைன்னு தான் அர்த்தம். தோ யுவர் இந்த சர்ச்சு. புரியுதா? அப்போ சர்ச்சுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷம்லாம் நான் பட மாட்டேன். புரியுதுங்களா? நான் ஏன் கவலைப்படுற வரலன்னா, ஐயோ இந்த சத்தியத்தை தெரியாமல் இப்படி அலைகிறாங்களே. அப்போ கர்த்தர் உங்களை அந்த மாதிரி வேறு பிரிக்கப்பட்ட இடத்துலேருந்து உங்களை ஒன்றாக்கி, அவன் பாருங்க ஒரு பொல்லாத ராஜ்யத்தில் இருக்கிறவன் யாரெல்லாம் கேப்டிவி பண்ணானோ அவங்களாம் சேர்ந்து கொண்டாடுறான். நாம் இங்கே கொண்டாடுற இடத்துக்கு வர்றது கிடையாது. புரியுதாம்மா நான் பேசுகிறேன்? எத்தனை பேர் சர்ச்சுக்கு சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்க. வீடையே சபையாக்குங்க. அவன் பாருங்க அந்த எல்லையவே போய் இவன் ராஜ்யமாக்குறான். ஹல்லேலூயா. இயேசு ஏன் பிறந்தாரு? ஒரே வார்த்தை பாவ மன்னிப்பெல்லாம் விடுங்க, திருப்பி திருப்பி அந்த அஸ்திபாரத்தை போடாமல் ரிலேஷன்ஷிப், அப்பா பிள்ளைங்கிற ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ தான் பிறந்தாரு. இந்த புள்ள அடங்கலை, ஜெமிமாட்ட கொடுத்துருவோன்னா அடங்கலைன்னு, இந்த ஜெமிமா வச்சுக்க, இல்லை அவள் தான் கொடுப்பாளா எனக்கு? யாரும் யாரோடதையும் யார் பிள்ளையோடதையும் கொடுக்கும். ஏன்னா கொஞ்சோண்டு நீனு என் மக மாதிரி தான், இந்த சுடிதாரை வச்சுக்கோ, இந்த கேக்கை வச்சுக்கோ. உரிமை சொத்தை கொடுக்கவே மாட்டோம். அந்த உரிமை சொத்தை கொடுத்துக்கிறார் நம்ம அப்பா. அதான் ஹேர் வாரிசு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுற விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் லைட்டாக எடுக்கிற விஷயம் இல்லைங்க. நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? ஏன் வந்தார்? இவ்வளோ பெரிய கொடூரமான மரணத்தை அவர் ஏங்க ஏற்றுக்கொள்ளணும்? இவ்வளோ கொடூர ஆட்சியில் ஏங்க அந்த ராஜ்யத்தை அவர் விரும்பி வரணும்? அந்த கல்ச்சரை ஒன்று அந்த கல்ச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் வச்சுக்கிறார். பண்ணியிருக்கோமா? அவங்க நான்லாம் வழிமுறைகளை மாற்றிருக்கேன். அதாவது ஒரு பாப்பா இருந்தா, நான் அவளை அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்லாம் நானே காசை போடுவேன். அந்த தம்பி ஒருத்தர் வருவார், எல்லாரையுங்க ஏங்க எனக்கே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு காசு இருக்குங்க, ஆனால் யாரும் தான் பர்ஸை எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, என் காசு செலவானாலும் இவங்களை எப்படியாவது கூட நான் திணிச்சிட்டேன்னா இவங்க நல்லா ஆகிடுவாங்க. எல்லாம் இந்த மீட்டிங் போயிட்டு அங்கேருந்து இங்கே போயிட்டு அங்கே தங்குற இடத்துலையும் யாரும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே எடுத்து கொடுத்துட்டுங்க. இப்போது கிளம்ப போகிறது கரெக்டாக டிக்கெட்டு தான் இருக்குது, ஆட்டோக்கு போக காசே கிடையாது. ஆண்டவரே யாருக்குமே தெரியாது, நீங்கள் தான் இந்த ஆட்டோக்கு இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த நான் தங்கின வீட்டில் ஒருத்தவங்க கிடுகிடுன்னு வராங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நான் போகிற நேரத்தில் இந்த படப்படப்போட ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண உடனே அவங்களுடைய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் 500 ரூபா கொடுக்கலான்னு இருக்குது எனக்கு. ஆனால் அவங்க 100 ரூபா கொடுத்தாங்க. ஆட்டோக்கு எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா. அந்த வீட்டில் தங்குற சிஸ்டர் ரொம்ப பணக்காரவங்க, ஆட்டோக்கு வச்சுக்கங்கன்னு கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அப்போ அவங்களுக்கு என்ன இல்லைங்க, மனசு வளரல. இப்படி இதெல்லாம் இவங்க வீட்டெல்லாம் விடுங்க, அவங்க கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நான் அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு நம்ம போய் வண்டியில் இறங்க போகிறேன். அந்த என்னோட நான் இவ்வளோ நேரம் செலவு பண்ண சிஸ்டரு 1000 ரூபாய் எடுத்து எனக்கு, அக்கா இதில் ஒரு புடவை வாங்கணும், மதர்ஷா போகலாமான்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க. ஆளை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டேன். என்ன அறிவு எனக்கு!
இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த மண்டையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கான் பாருங்க அந்த காசு விஷயத்தில் பிசாசு. சும்மா அல்லையா கையை தூக்குற மனசு மாறணுங்க. ஏசு அதான் சொல்கிற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நீ ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா உன் மண்டை தான் மாறணும். பிசாசு எங்கே இருக்கான்னா இப்போ மண்டையில் இருக்கான். எனக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லைன்னா ஓகே. நான் ரொம்ப என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, என்ன பழக்கம் இது, அக்கா காசு இல்லைன்னா வச்சுங்க புடவை வாங்க வச்சுருந்தேன்னு சொன்னால் கூட நானே வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை மயக்க பிடிச்சிட்டு சொல்லியிருக்காங்களா இல்லையாம்மா, என் மனசை உடைச்சாங்க இந்த அக்கான்னு. ஹார்டு அவங்க ஆகலை, தேங்க் காட். ஒருத்தவங்க கிள்ளியாவது அண்ணன் சொல்லுவார், கொட்டுறதுக்காக ஒரு ஆளை வச்சுக்க, உன்னை கொட்டியாவது திருத்துறதுக்கு ஒரு ஆளை சும்மா தட்டி கொடுத்து சிஸ்டர் உங்களை அப்படிப்பட்டவங்களாம் உங்களுக்கு வேணாம். என்ன பழக்கம் எல்லாம், எங்கே கற்றுக்கிட்டேன் இதெல்லாம்? இவ்வளோ பெரிய சர்ச்சு, அவங்க சர்ச்சில் எத்தனை பேர் உட்கார முடியும் தெரியுமா? என்ன கற்றுருக்கேன்? அன்னைக்கு மயக்க பிடிச்சி சொன்னாங்க, இந்த அக்கா கிட்ட நான் ஒரு பெரிய நல்ல பழக்கத்தை கற்றுக்கிட்டேன். முதல்ல கர்த்தருக்குன்றத முதல்ல முதல்ல உனக்கே செஞ்சுக்கலையே நீ. அடுத்த ஆள் காசையே சுரண்டலான்னு நீ நினச்சிட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படி கொடுப்பார் காடு? அது யாருடைய குணம்? அது யாருடைய குணம்? சீட்டன். அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவேன் நான். உதாரணத்தை, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மளுடைய கடவுளுடைய குணங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு அன்பை கொண்டு வந்துடணும். காட்ஸ் லவ். அல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தானே? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கீங்களா? அந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், எப்படி பண்ணுவீங்க? சின்ன சின்ன விஷயத்தில் எடுங்க, கொடுத்து பழகுங்க, அப்புறம் என்ன செய்யலாம். அவங்க அழுதா நல்லா வேணும் இந்த அம்மாவுக்கு அப்படி நினைக்காதீங்க. அவங்க உங்களை எவ்வளோ விரோதமாக இருந்தால் கூட அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு பேசுங்க. ஆனால் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது அப்படி தான் இவங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது, கர்த்தர் அவங்களோட பேசுங்கிறாருங்க. அவங்க பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சீனியர் மோஸ்ட்டு, நான் ஜூனியர் மோஸ்ட் ஜுவாலஜிஸ்ட்டு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த ரியாக்ஷன் ஃபுட் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஏஜென்ட்டெல்லாம் எடுத்து போட்டு கண்ணீர் மாதிரி ஒரு பாட்டில் எவ்வளோ இருக்குங்க எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவன் நான் இன்டர்ன் போட்டு உனக்கு வாங்கி தரேன்னுவாங்க. அப்போ என்னுடைய ஒர்க்கு என்ன ஆகுங்க சொல்லுங்கள்? டிசம்பருக்குள்ளே ப்ராக்டிகல்ஸ்லாம் முடித்து பக்காவாக நான் முடிக்கணும்னு நினைக்கும் கண்ணீர் மாதிரி இருக்குங்க ஒரு ரியேஜென்ட் பாட்டிலில். அவங்ககிட்ட போய் பேச சொல்கிறார் காடு என்ன. நான் சொல்கிறேன் இவர்கிட்ட, ஏனப்பா என்னையே கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க எவ்வளோ அந்த நகை புடவை செருப்பு கூட ஒன்றா போடுறவங்க என்னை பார்த்தா அற்பமாக நினைப்பாங்க. நீ ஏன் பார்வைக்கு அற்பமானவள் இல்லைன்னாரு. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேசும்பொழுது நான் என்ன தெரியுமா செய்வேன், நானாக பேசுவேன். அவங்க தான் என்னை அசட்டை பண்ணுவாங்களே, வெண்டைக்காய் சாப்பிட்றீங்களா மிஸ்? இல்லை வேண்டாம். ஆனால் அந்த வாசனை அவங்களுக்கு பிடிக்குது, கொஞ்சம் கூட இருந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் அதை கூட இதை கூடனாங்க. நான் எப்படிங்க பேசுறது அவங்ககிட்ட? என்ன தெரியுமா பேசுவேன்? பேசுறதுக்கு சொல்லித்தரேன். காட் எப்படி பேசுகிறேன், அவரை ராஜ்யத்தை எப்படி திணிக்கிறார் பார்த்தீங்களா? கொஞ்சம் தண்ணி கூட, என்ன கூட, என்னை விசுவாசிக்கிறது ஜீவ தண்ணீர் ஓடும். இவருக்கு தண்ணி என்ன தண்ணி? ஆத்தும தண்ணி தாகம். கொஞ்சம் தண்ணி கூடன்றாரு. என்ன நீர் யூதராக இருக்க என்ன கேங்க? எப்படி ரீச் பண்ணலாம் அவளை? அவகிட்ட என்ன இருக்குது? குடம் இருக்குது. குடத்தை வச்சு தான் பண்ண முடியும். தண்ணி வச்சுட்டு கிணத்தண்டையில் பார்க்குறாரு தண்ணி. அதுமாதிரி நான் பார்த்தேன். பேச சொல்கிறாரு, மிஸ் இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது மிஸ், இந்த தோடும் அதே மாதிரி வாங்கியிருக்கீங்க. இப்படி நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சாரதாஸ்க்கு வருவாங்க. சாரதாஸ்க்கு வரும்போது மாத்தூரில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு இருந்துட்டு சாப்பிட்டு போங்கன்னுவேன். அவங்க தங்கச்சி நாத்தனார் எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பாடை நான் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து சாரதாஸ்க்கு வருவாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன் வித்தியாசமானவன். நான் வந்த உடனே அந்த நாளில் அன்றன் உள்ள புக்கு படிப்பேன் நான். இது என்னன்னாங்க, இது படிங்க மிஸ்ன்னு சொன்னால் அதை படிக்கிறாங்க. எனக்கு அடுத்து அவங்களுக்கு நீ ஆர்டர் பண்ணுனாரு. 200 தான் அப்போ காணிக்க. 200 அவங்களுக்கு செலவு பண்ணது என்ன 10,000 செலவு பண்ண மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா 200 200 தடவை பார்ப்பாங்க அவங்க. நான் 200 அனுப்பி அவங்களுக்கு வந்த உடனே புக்கு வந்துருச்சு, ஒரு பைபிளும் வரும். அதை பார்த்தது அவங்க என்னை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் வித்தியாசமானவளாக இருக்காளே. நான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். என்ன எப்படி திணிக்கிறது? ஏன் பொட்டு வச்சிங்க, ஏன் எந்த கோயிலுக்கு? நோ 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 நோ. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த அண்டர் உள்ள அவங்களுக்கு வந்துருச்சா, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. நான் மிஸ் குட் மார்னிங்னுவேன். குடுன்னு தான் இருப்பேன், துருன்னு தான் இருப்பேன். மிஸ் குட் மார்னிங் அப்படின்னாங்க. என்ன சிரிக்க மாட்டிங்களா? ஆனால் அந்த புக்கை திறந்தா தாரையாக தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன மிஸ்? வார்த்தை வரல, அழுதுகிட்டே இருக்காங்க. சரி சொல்ல வேண்டாம், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய யுட்ரஸில் கட்டி இருக்குது, அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு லட்சங்கள் பணம்லாம் இருக்குது. அவங்க வீட்டுக்கார ப்ரொஃபஸர், பணத்துக்கெலாம் கஷ்டம் இல்லை, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் உனக்கு நல்லது இல்லைன்ட்டான். ஆண்டவரால் ஒண்டி தாங்க எல்லாமே செய்ய முடியும்.
ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க 3 மாசமாக கண்ட்ரோல் ஆகல, ஆப்ரேஷன் பண்ண முடியாது உங்களுக்குங்கிறான். கட்டி வந்து தக்காளி மாதிரி இருந்தது, இப்போ இட்லி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், ராத்திரி போய் வீட்டில் ஜெபிச்சா ஒரு வேர்டு கொடுத்தார் காட். என்ன? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளுவேன். ஒரு சார்ட்டில் எழுதி எடுத்துக்கிட்டேன். இதை கிச்சன்லேருந்து நீங்கள் அதை பாருங்கள். ரூம்லேருந்து பார்த்தா அந்த வசனம் தெரியணும். இவங்களுக்கு பயம் வருது. ரொம்ப நாள் கழித்து பல்ல பிறந்தது. 5வது தான் படிக்கிறா. அப்போ அவள் சீனியர் மோஸ்ட். அவங்க 5வது தான் படிக்கிறேன்னா அப்போ எவ்வளோ லேட்டாக குழந்தை பிறந்திருக்கு பாருங்கள். அப்போ அந்த சொன்ன உடனே அவங்க அதையே சொன்னாங்க. நீங்கள் இப்போ போய் பாருங்கள் மிஸ், உங்களுக்கு கட்டி இல்லை. டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படி டாக்டர் சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னா நான் வரேங்கிறேன். என் பிள்ளைய பார்த்துக்கவே எங்கள் அம்மா வந்து டெபுடேஷனில் இருக்காங்க. ஆனால் நான் தைரியம் சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்துக்க யாரும். ஏன்னா ஒரு 100 ரூபாய் ஒரு மனுஷர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கவோ கொள்ளவோ சொந்த பந்தங்களை அரவணைக்கவோ தெரியலன்னும் போது யார் உங்கள் வீட்டுக்கு வருவா? இவங்க வந்தால் நமக்கு இட்லி மாவு குறைஞ்சிரோன்னா யார் வருவா? அமைதியாக இருக்கீங்க பாருங்க. நான் வரேன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு ஆறுதலுக்கு. ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், இவங்க கட்டிலாம் மறைஞ்சிருக்கணுன்றேன். இதுக்கெல்லாம் நான் முக்காடு போட்டு கூட ஜெபிக்கலை. அந்த வசனத்தை சொல்லுங்கள் மிஸ்ன்ட்டு நான் கார்டுகிட்ட சொல்லிட்டேன். செக் பண்ணுறாரு டாக்டர், கட்டி காணும்ப்பா. அதெல்லாம் உடலை நான் விட வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட. காண போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க இப்போ வந்து 76 வயசில் இறந்து போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கனெக்ஷனில் இருக்காங்க. ஒரு உறவு வந்து கமிட்மெண்ட்டாக இருக்கணும். யாரோட உறவில்? அந்த உறவில் கமிட் ஆனால் எந்த உறவும் மிஸ் ஆகாது. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்களா? திணிப்பீங்களா? திணிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காட் பிளஸ் யூ. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே,